அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் அகாடமி சார்பாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இது வரைக்கும் 4 வீடியோ பார்ட் 4 பார்ட் போட்டிருக்கோம். 4 பார்ட்டுக்கும் நிறைய ஆதரவு. நிறைய பேர் அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. நிச்சயமா யாரெல்லாம் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்களோ, ஐசிடில 10க்கு 10 மார்க் நிச்சயமா நீங்க வாங்குவீங்க. அது நான் உறுதியா நான் உங்களுக்கு சொல்வேன். அதுவும் வரக்கூடிய நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் 2த்துலயுமே நீங்க குவாலிஃபை ஆவீங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா. ஏன்னா அதுக்கான முயற்சியை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளா இந்த கிளாஸ் நான் எடுத்துட்டு வரேன். அதுவும் இல்லாம நம்ம அகாடமியா வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 200 பேர் 200க்கு மேல படிச்சுட்டு இருக்காங்க இப்ப கரண்டா. பட் இது யூடியூப்லயும் இருக்கிற வியூவர்ஸ்க்கும் இது பயனுள்ளதா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை நாங்க அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே நானே எடுத்துட்டு போட்டுருக்கேன். இனிமே என்னுடைய அகாடமியில மத்தவங்க எடுக்கிற வீடியோஸையும் நான் அப்லோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நீங்க அதே மாதிரி இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நிச்சயமா நீங்க எல்லாருமே பேப்பர் 1ல நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு, நல்ல முழு மதிப்பெண் பெறத்துக்கும் நான் உறுதி அளிப்பேன். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா, நிச்சயமா வரக்கூடிய நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்ல எல்லாருமே குவாலிஃபை ஆவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதியோட நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போவோம். இது பார்ட் 1 வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பர் சிஸ்டத்தை பத்தி பேசியிருப்போம். பார்ட் 2 வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டத்திலேயே அடுத்த டாபிக் பத்தி பேசியிருப்போம். பார்ட் 3ல கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். ரைட்டுங்களா? பார்ட் 4ல ஸ்டோரேஜ் சிஸ்டம் அதை பத்தி பேசியிருப்பேன். ஜிகாபைட், மெகாபைட், டெராபைட் எல்லாமே அந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. அது எல்லாமே 2 மார்க் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி தரும். இன்னைக்கு முக்கியமா நம்ம பார்க்க போகிறது பார்ட் 5. இதில் மெமரி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயமா அதுல ஒரு கொஸ்டின் கேரண்டிங்க. 1 இல்லை 2 கொஸ்டின் கேட்பாங்க இந்த டாபிக்லேருந்து. நிச்சயமா இந்த பார்ட் 5 உங்களுக்கு 100% இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எப்பயுமே உண்டு. ஸோ ஆல்வேஸ் 1 கொஸ்டின் ஃப்ரம் திஸ் டாபிக். கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மெமரியில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் நான் இந்த மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக அந்த ப்ரீவியஸ் லேட்டஸ்ட் இயர் எல்லாமே லேட்டஸ்ட் என்டிஏ நெட், யூஜிசி என்டிஏ நெட் கொஸ்டின்ஸ் தான். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லாமே ரீசெண்டான கொஸ்டின்ஸு நீங்கள் பாருங்கள். இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ் கொடுத்து இது இன்க்ரீசிங் ஆர்டரில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தாலுமே தெரியுது. என்டிஏ நெட் கொஸ்டின்ஸ் ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி இது பாருங்கள். இதுவும் லேட்டஸ்ட்டு என்டிஏ நெட், யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் தான். அசர்ஷன் ரீசனிங் எப்பவுமே நம்மளுக்கு இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற ரீசெண்டாக இருக்கிற கொஸ்டின் பேப்பரில் இந்த மாடல் தான் நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு ரேண்டம் மெமரியை பற்றி கேட்குறாங்க. அது ஒலட்டேலா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கான ரீசன்ஸ் அப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பாருங்க. ஒரு கம்ப்யூட்டர் மெமரிஸை அரேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க. லோ ஆர்டர்லேருந்து ஹை ஆர்டர் எப்படி பண்ணணும், ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டால் இது எல்லாமே ரீசெண்டான கொஸ்டின்ஸ். இதை எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுவும் ரேமை பற்றி கேட்டிருக்காங்க. இதுவும் ரேம் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்ச் மெமரி, மேக்னெட்டிக், ஃப்ளாஷ் மெமரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே என்டிஏ லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ரீசெண்டாக லாஸ்ட் இயருக்கும் முந்தின இயர் 2023, 22, 21ல் கேட்ட கொஸ்டின்ஸ் அத்தனையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது எல்லாமே மெமரி யூனிட்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. லோயஸ்ட் டு ஹையஸ்ட் ஸ்பீட் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த எத்தனை கொஸ்டினும் கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே ஆன்சர் பண்ண போகிறீங்க. இதில் எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நான் சொல்லலை, நீங்களே இந்த வீடியோ கேட்டு முடிச்சுட்டு நான் இந்த டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அந்தளவுக்கு நான் 100% கேரண்டி உங்களுக்கு தரேன். இந்த டாப்பிக்கை வெரி கிளியராக உங்களுக்கு எடுக்க போகிறேன். ஸோ எல்லாரும் ஒரு நோட்டு பண்ண வச்சுங்க. அதுவும் இல்லாமல் இது தியரி டாபிக் தான். ஸோ ரொம்ப கீ பாயிண்ட்ஸோட ரொம்ப கிட்டத்தட்ட 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணுன்றத நான் உறுதியாக நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்பயுமே ஒரு கோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். கான்ஃபிடன்ஸ் இஸ் பிலீவிங் இன் யுவர் ஓன் எபிலிட்டி, knowing what you have to do to win. My confidence was developed through preparations. எப்பவுமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்களால் முடியலன்னா இந்த உலகத்தில் யாராலுமே முடியாது.
நீங்கள் நெட்டு செட்டு இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக யூஜிசி வந்து பிஹெச்டி அட்மிஷனுக்கும் நெட்டு செட்டு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஹெச்டி படிக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நெட்டு செட்டு பாஸ் பண்ணி ஆகணும். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும், நெட்டு செட்டு பாஸ் பண்ணி ஆகணும். முக்கியமாக பிஹெச்டிக்கு நெட்டு மட்டும்தான், செட்டு கூட சொல்லலை. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நெட்டு செட்டு பாஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நெட்டு செட்டு அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து ஒரு காலேஜில் ஒரு டீச்சர் ஆகணும்னா நிச்சயமாக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய 100% நீங்கள் பாஸ் பண்ணாதான் ஒரு காலேஜில் வேலைக்கு ஒரு டீச்சராக வேலை செய்ய முடியுன்ற ஒரு நிலைமை இப்போ இருக்கிற 2024 வந்திருக்கு. ஸோ அதனால் நம்மளோட வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். பேப்பர் 1, பேப்பர் 2 எல்லாத்தையும் நடத்துகிறோம். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, காமர்ஸு இது எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச ஃபீஸ் தான். நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனாலும் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து ஏன்னா கிளாஸில் இருக்க வீடியோஸ்லாம் இனிமேல் அப்லோட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா என்னால் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருந்தா டைம் அதிகமாகுது. ஸோ அதனால் நான் இனிமேல் வரக்கூடிய பீரியட்ஸில் எல்லா கிளாஸஸ் எங்கள் கிளாஸில் நாங்கள் எடுக்கிற வீடியோஸஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கனாலுமே நீங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரி. நம்ம வந்து கம்ப்யூட்டர் மெமரி இன்னைக்கு டாபிக் என்னன்னா மெமரி. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து மெமரியை எப்படி மெஷர் பண்ணணும், ஸ்டோரேஜ் யூனிட் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணணும், ஜிபினா என்ன, கேபினா என்ன, எம்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல மெமரியோட டைப்ஸ் என்ன, ஒரு கம்ப்யூட்டர்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்கு. மெமரின்றது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 0s and 1s தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ அந்த மெமரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்கு, அதுதான் நம்ம கொஸ்டின்ஸ்ல எந்த மாதிரி கேட்குறாங்க, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத ஒரு கிளியர் ஐடியாவை நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன மெமரிஸ் இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குங்க. சிபியு ரெஜிஸ்டர் மெமரி, கேட்ச் மெமரி, ரைட்டுங்களா? பிரைமரி மெமரி இல்லை மெயின் மெமரி, செகண்டரி மெமரி ஆர் ஆக்சிலரி மெமரின்னு சொல்லுவோம். ரெஜிஸ்டர் மெமரி, கேட்ச் மெமரி, பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ஸோ ரெஜிஸ்டர் மெமரி, கேஷ் மெமரி, பிரைமரி, செகண்டரி இந்த 4 டைப் ஆஃப் மெமரியை கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. மாற்றி கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ மெமரின்றது வந்து ஒரு பர்மனண்டாவோ டெம்பரரியாவோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, அவ்வளோதான். இட்ஸ் அ டிவைஸ். மெமரி வந்து ஒரு டிவைஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா ஆர் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னா சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து டெம்பரரியாவோ இல்லை பர்மனண்டாவோ நம்ம வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் மெமரி. இப்போது மெமரினா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். இது மெமரி அப்படின்னா இதில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் 01010. இந்த மெமரி வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்கு. ரெஜிஸ்டர் மெமரி, கேட்ச் மெமரி, பிரைமரி மெமரி இல்லை மெயின் மெமரி. பிரைமரி மெமரின்னு சொல்லலாம், இல்லை மெயின் மெமரின்னு சொல்லலாம். செகண்டரி மெமரின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆக்சிலரி மெமரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டைப்பும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க, ஒவ்வொரு டைப்பும் நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சிபியு ரெஜிஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சிபியு ரெஜிஸ்டர் மெமரி. இந்த ரெஜிஸ்டர் மெமரின்றது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் மெமரிங்க. இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் கொண்ட மெமரி. ஆனால் இருக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னா இதுதாங்க. இதாங்க கொஸ்டின்ல கேட்பாங்க. ரொம்ப ஸ்மாலஸ்ட் மெமரி அப்படின்னா சிபியூவில் இருக்கிற ரெஜிஸ்டர் மெமரி. ஏன்னா இது வந்து சிபியூக்குள்ளேயே இருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது சிபியூனா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும், கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து சிபியூக்குள்ளேயே இருக்கிற ஒரு மெமரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கேபி, எம்பி, கிலோபைட், மெகாபைட் அந்த அளவு தான் இருக்கும். ஜிபிலாம் கிடையாது. மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப கம்மியான 1 MB, 10 MB அந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு, ஃபாஸ்ட்டாக இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப ஹை ஸ்பீட் மெமரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் மெமரியை சொல்லலாம். இது வந்து மெயின் மெமரியோட பார்ட் கிடையாது. இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரினா என்ன அப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிபியூக்குள்ளேயே இருக்கிற ஒரு மெமரி. இந்த மெமரி பேர் சிபியூ ரெஜிஸ்டர் மெமரின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் டேட்டா ஹோல்டிங் எலமெண்ட் அப்படின்னா என்ன, ரொம்ப சின்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கேட்ச் மெமரி. அதே மாதிரி இது வந்து டெம்பரரி. இது வந்து டெம்பரரி. இந்த கேட்ச் இந்த சிபியூ ரெஜிஸ்டர் மெமரின்னு சொல்லலாம். இல்லை இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் மெமரின்னு சொல்லலாம். இந்த மெமரி என்ன பண்ணுன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக கால்குலேட் பண்ணக்கூடிய, அதாவது சிபியூ ப்ராசஸர் இருக்கு இல்லையா, ப்ராசஸரை ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும். அதுக்கு வந்து சம் டேட்டாஸ் வேணும்னா அந்த டேட்டா வந்து இந்த சிபியூ ரெஜிஸ்டருக்குள்ளேருந்து தான் எடுத்துக்கும். ரைட்டுங்களா? இது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட், ரொம்ப ஃபாஸ்டஸ்ட். இதுதான் ரொம்ப கீ பாயிண்ட், ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். அடுத்தது கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரின்றது வந்து அடுத்த ஹை ஸ்பீட் மெமரி. அதாவது ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹை ஸ்பீடு யாருன்னா நம்மளுக்கு ரெஜிஸ்டர், 2வது கேட்ச். ஓகேங்களா? இதுவும் வந்து ஸ்மாலஸ்ட் தான். ஆனா கேட்ச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டரை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டா டயகிராம் போட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்றேன். இப்போதைக்கு அப்படியே ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டே வாங்க.
சிபியூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டாவை குயிக்காக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்லேருந்து எடுக்கும். ரெஜிஸ்டர் ரொம்ப சின்னது இல்லையா? அப்போ அதில் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கு அடுத்தது எங்கே போய் பார்க்கணும்னா, கேட்ச் மெமரியில் போய் பார்க்கும். சிபியூ என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர்லேருந்து சிபியூக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் இருக்கும். ஏதாவது டேட்டா வேணா ரெஜிஸ்டரில் இருக்கும். ரெஜிஸ்டர்லேயே இல்லைன்னா அடுத்து எங்கே போய் பார்க்கும், கேட்சில் போய் பார்க்கும். சப்போஸ் கேட்ச்லேயும் இல்லைன்னா அப்புறம் எங்கே போகும்? கேட்ச்லேயும் டேட்டா இல்லைன்னா மெயின் மெமரியில் போய் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் வேணும், கடைக்கு மளிகை கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கடைக்காரர் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் வச்சிருப்பார். அந்த பால் பாக்கெட் வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சுக்குவார். ஏன்னா காலையில் பால் பாக்கெட் விக்கும். அது டக்கு டக்குன்னு எடுத்து குடுத்துருவாரு. சப்போஸ் நீங்க ஏதாவது வந்து ஒரு அரிசி, சணல் இந்த மாதிரி ஏதோ கேட்குறீங்கன்னா, அது ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்து வந்து தருவார். அப்ப எது ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா தேவை, எது எது அதிகமா யூஸ் ஆயிட்டே இருக்கு, மார்னிங் டைம்ல பால் அதிகமா யூஸ் ஆகும். அது ஃப்ரண்ட்ல வச்சுக்கணும். எது ரொம்ப அதிகமா யூஸ் ஆகுது, சில டேட்டா அதிகமா யூஸ் ஆகுது, அத வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். அந்த மாரி தான் இந்த மெமரி வேலை செய்யும். சிபியூ வந்து என்ன பண்ணும்னா, ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற டேட்டாவ ரிஜிஸ்டர்ல வச்சுக்கும். ரிஜிஸ்டர் ரொம்ப இடம் கம்மி. அப்ப என்ன ஆகும், கேச்ல போய் வைக்கும். கேட்சையும் அதுலயும் வந்து பார்த்தோன்னா, ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா ஆக்சஸ் பண்ற டேட்டா தான் இங்க வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதுலயும் இல்லன்னா மெயின் மெமரில போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கேச் மெமரின்றது வந்து ரெஜிஸ்டர விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அத விட ரிஜிஸ்டர விட கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா ஆக்சஸ் பண்ற டேட்டாவ இந்த கேச் மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது 2வது டைப். 3வது பிரைமரி மெமரி. பிரைமரி மெமரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்றீங்க. ஆன் பண்ணிட்டு லைக் நீங்க வேர்ட டைப் பண்றீங்க. ஒரு 100 பேஜ் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணாம குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, டேட்டா எல்லாம் எரேஸ் ஆயிடும். அந்த டைப் பண்ண பேஜஸ்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, அது எல்லாமே உங்களுடைய ரேம்க்குள்ள தான் இருக்கும். அப்ப ரேம் தான் வந்து நீங்க என்ன கரண்ட்டா கம்ப்யூட்டர்ல என்ன இப்ப நான் வந்து பிபிடி எடுத்து உங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நீங்க பார்க்குற இந்த வேர்டிங் எங்க இருக்கும்னா, இது எல்லாமே ரேம்ல தான் இருக்கும். ரைட்டுங்களா? இத நான் ஸ்டோர் பண்ணி, சேவ் பண்ணி டிரைவ்ல போட்டேன்னா பெர்மனன்ட்டா இருக்கும். நான் ஸ்டோர் பண்ணாம அப்படியே நோன் குடுத்துட்டேன்னா எல்லாமே எரேஸ் ஆயிடும். சரிங்களா? அப்ப என்னன்னா கரண்ட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, அது எல்லாமே பிரைமரி மெமரில தான் இருக்கும். அதுவும் ரேம்ல தான் இருக்கும். அப்ப பிரைமரி மெமரி அப்படின்றது வந்து அதுதான் மெயின் மெமரின்னு சொல்லுவோம். என்ன என்ன டேட்டா வந்தாலும், அந்த டேட்டா வந்து ப்ரோகிராம் வந்தாலும் எல்லாமே வந்து அதுக்குள்ள இருந்து தான் கரண்ட்டா யூஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த பிரைமரி மெமரிய நம்ம என்ன பண்ணணும்னா 2 டைப்பா பிரிக்கிறோம். ரேம் அண்ட் ரோம். நீங்க பாருங்க 3 வந்து பிரைமரி மெமரி. இத வந்து 3.1னா ரேம், 3.2னா ரோம். நான் வந்து உங்களுக்கு புரியதுக்காக அப்படி வச்சிருக்கேன். 3.1 ரேம், 3.2 ரோம். ரேம் அண்ட் ரோம் இது 2மே பிரைமரி மெமரி தான். ரேம்னா என்ன? மீனிங் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ரிவேஷன்ல கொஸ்டினா கேட்பாங்க. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரேம்ல 2 டைப் இருக்கு. எஸ்ரேம், டிரேம். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டா என்டிஏ நெட் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. எஸ்ரேம் ஸ்டாட்டிக் ரேம் சொல்லுவாங்க. ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. டிரேம் டைனமிக் ரேம்னு சொல்லுவாங்க. டிரேம்னா டைனமிக், எஸ்னா ஸ்டாட்டிக். ஓகேங்களா? ரோம் வந்து ரீட் ஒன்லி மெமரி. இதுல 3 டைப் இருக்கு. பிரோம், புரோகிராமபிள் ரோம். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எம்ரோம்னு ஒண்ணு இருக்கும். அது எம்ரோமும் ரோமும் ஒண்ணு தான். மாஸ்கபிள் ரோம்னு சொல்லுவாங்க. எம்ரோம், பிரோம், இபிரோம், இஇபி ரோம். எலக்ட்ரிக்கலி புரோகிராமபிள் ரோம், எலக்ட்ரிக்கலி எரேசபிள் புரோகிராமபிள் ரோம். இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா என்ன அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரேம் பத்தி படிக்கிறோம். ரேம்ன்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸோட டெம்பரரி மெமரி. ஏன்னா இதுதான் உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. நீங்க ரேம நல்லா படிச்சீங்கன்னா, நீங்க மெமரியில எந்த கான்செப்ட் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு டெம்பரரி வொலடைல் மெமரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கீ பாயிண்ட்ல நோட் பண்ணிங்க. வொலடைல் மெமரி. வொலடைல் மெமரினா என்ன அப்படின்னா, இப்ப சில விஷயங்கள் நம்ம வந்து அந்த டைம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். ஏதாவது படம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப நல்ல படமா இருந்தா ரொம்ப உங்களுடைய லாங் டெர்ம் போயிடும். இப்ப கரண்ட்டா ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது மட்டும் ஷார்ட்டா அந்த டைம் மட்டும் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வேற வேற வேலை செய்யும்போது அது மறந்துரும். இல்லன்னா நீங்க அத ஏன் படம் பார்க்கறதுக்கு போறீங்க? இப்ப நான் உங்ககிட்ட ரேம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எல்லாரும் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கிளாஸ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா கவனிக்கிறீங்க. காமர்ஸ் இருப்பீங்க, மேனேஜ்மென்ட் இருப்பீங்க, இங்கிலீஷ் ஸ்டூடண்ட் இருப்பீங்க, தமிழ் ஸ்டூடண்ட் இருப்பீங்க. நீங்க இத பார்க்கும்போது உங்களுக்கு இது ஏதோ புதுசா இருக்கிற மாரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் உங்க மனசுல இருக்கும். அப்புறம் நீங்க அடுத்தடுத்து படிக்கும்போது இதெல்லாம் மறந்து போயிடும். அப்படின்னா என்ன? வொலடைல்னா மறந்து போயிடும், மறைஞ்சு போயிடும். வொலடைல்னா மறைஞ்சு போயிடும், மறந்து போயிடும். அந்த மாரி இது வந்து ரேம்ல வந்து எந்த டேட்டா வந்தாலும், கம்ப்யூட்டர்ல பவர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த டேட்டா இருக்கும். நீங்க அத குளோஸ் பண்ணிட்டீங்க, இல்ல பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, அந்த டேட்டாலாம் எரேஸ் ஆயிடும். அதுதான் வொலடைல் மெமரின்னு சொல்லுவோம். டேட்டா வந்து ரேஸ் ஆனா வொலடைல். ரேஸ் ஆகல அப்படின்னா நான் வொலடைல்.
ஓகே, டேட்டா erase ஆகலைன்னா நான் volatile, erase ஆயிடுச்சுன்னா volatile. இப்போதைக்கு இதை மட்டும் நான் வச்சுங்க. அதுமாரி இது டெம்பரரின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இது வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, டெம்பரரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேம் யூஸ் பண்ணிக்கும். கம்ப்யூட்டர் டர்ன் ஆஃப் பண்ணிங்கன்னா இதில் இருக்க டேட்டாலாம் அழிஞ்சு போயிடும். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ரேம்ன்றது வந்து என்னன்னா பிளாக் போர்டு மாதிரி சார். பிளாக் போர்டு. இப்போ நீங்கள் காலேஜில் ஒரு போர்டு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் வராங்க. அவங்க வந்து மேக்ஸ் போடுறாங்க இந்த போர்டில். அப்போ கரண்ட்டாக என்ன இருக்கும், அதில் மேக்ஸ் இருக்கும். அந்த ரேம்ன்றது இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன வேர்ட் டைப் பண்ணீங்கன்னா அந்த வேர்டு அதில் இருக்கும். இப்போ நீங்கள் அதை அந்த மேக்ஸ் மேடம் போனதுக்கப்புறம் லைக் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் டீச்சர் வராங்க அப்படின்னா அந்த மேக்ஸ் ஃபுல்லாக அழிச்சிருவாங்க தமிழ் டீச்சர். அழிச்சிட்டு அடுத்தது மேலே வந்து தமிழை பற்றி எழுதுவாங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் இங்கிலீஷ் டீச்சர் வந்தால் தமிழ் ஃபுல்லாக அழிச்சிட்டு இங்கிலீஷ் எழுதுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், அது வந்து அழிச்சு அழிச்சு எழுதிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் ரேமும். ரேம்ன்றது வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக வேர்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு பற்றி டீட்டெயிலாம் அதில் இருக்கும். அந்த வேர்டை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா செகண்டரி மெமரிக்கு போயிடும். சேவ் பண்ணல க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது erase ஆகிடும். இல்லை ஒரு கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, நீங்கள் வேர்ட் டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, உங்ககிட்ட வந்து யூபிஎஸ் கிடையாது, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. வேர்டு டைப் பண்ணுறீங்க, ஒரு 5 பேஜ் டைப் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணலை, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, யூபிஎஸ் இல்லை அப்படின்னா கரண்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த 5 பேஜ் இருக்காது. என்ன ஆகும், எல்லாமே erase ஆகிடும். ஏன்னா கரண்ட் இல்லைன்னா அந்த ரேமில் இருக்கிற டேட்டாலாம் erase ஆகிடும். அது நீங்கள் இவ்வளோ நேரம் டைப் பண்ணதெல்லாம் ரேமில் தான் இருந்துச்சு. எப்போ அது வந்து பர்மனெண்ட்டுக்கு போகும்னா நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணீங்க, இல்லை சேவ் கொடுக்கும்போது அது ஹார்ட் டிஸ்க்கு போயிடும். ரைட்டுங்களா? ஸோ ரேம்ன்றது வந்து ஒரு volatile மெமரி. volatile என்னது, மாறக்கூடியது, அழியக்கூடியது. அது வந்து பர்மனெண்ட் கிடையாது. அதுதான் volatile சொல்றோம். மீனிங் என்னன்னா லாஸ் இட் கண்டென்ட் வந்து லாஸ் ஆகிடும். எப்போனா கம்ப்யூட்டர் டர்ன் ஆஃப் ஆனா இல்லை ரீஸ்டார்ட் ஆனா. ரேம் வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோர் டேட்டா. ரேம் வந்து டெம்பரரி ஸ்டோர் த டேட்டா. ரேம் என்ன பண்ணுது, டெம்பரரியாக தான் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ரேம் அலோஸ் த கம்ப்யூட்டர் ப்ராசஸர் டு அக்சஸ் த டேட்டா குயிக்லி. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கே போய் படித்தாலும் உங்களுக்கு புரியாது. நான் இப்போ சொல்கிறது நல்லா கவனிச்சிட்டே வாங்க, எல்லா கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ரேம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸர் டு அக்சஸ் த டேட்டா குயிக்லி. ரேம் என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டர் ப்ராசஸர் வந்து டேட்டா அக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், குயிக் அக்சஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணும். ரேமோட கெப்பாசிட்டி எப்படி மெஷர் பண்ணால் ஜிகாபைட். அப்போ ரேம் எத்தனை ஜிகாபைட் இருக்கும், ஜிகாபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிபின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஜிபி. ஜிகாபைட்னா ஜிபி தானே. 4 ஜிகாபைட்லேருந்து 32 ஜிகாபைட்ஸ் வரைக்கும் இருக்கும். 4 ஜிகாபைட்லேருந்து 32 ஜிகாபைட் வரைக்கும் ரேம் வந்து இருக்கும். நம்ம 8 ஜிபி ரேம், 16 ஜிபி ரேம், மொபைலில் கூட நீங்கள் ரேம் பார்ப்பீங்கல்ல. ஸோ அந்த ரேம் தான் இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இப்போ மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, மொபைல்லேயே நீங்கள் ரேம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரேம் என்ன சொல்லுவோம், அது வந்து நீங்கள் மொபைலில் ஏதாவது வந்து சார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே ரேமில் தான் இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரேம் க்ளீன் ஆகிடும். ஓப்பன் பண்ணால் கரண்ட்டாக அந்த டேட்டா அதில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ரேம்ன்றது வந்து ஒரு volatile. நல்லா நான் போச்சு, ரேம்னா volatile. அது வந்து டெம்பரரியாக டேட்டா ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இருக்கிற கண்டென்ட்லாம் என்ன ஆகிடும், erase ஆகிடும். அதனால தான் இதை டெம்பரரின்னு சொல்கிறோம், volatileன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது அப்படின்னா SRAM, DRAM. SRAMனா ஸ்டாட்டிக் ரேம் சொன்னேன், DRAMனா டைனமிக் ரேம். ஓகேங்களா? 2 டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கல, பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் கேட்கக்கூடிய, ஃபியூச்சரில் உங்களுக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். இது வரைக்கும் கேட்கல, ஃபியூச்சரில் கேட்கலாம். SRAM, DRAM, ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம். இப்போ டைனமிக் ரேம்ன்றது தான் மெயின் மெமரின்னு சொல்கிறோம். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எக்ஸ்பெக்டட் கொஸ்டினில் நான் சொல்கிறேன். DRAM அப்படின்றது மெயின் மெமரி. மெயின் மெமரினா என்னது, மெயின் மெமரினா என்னது, இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, மெயின் மெமரின்றது வந்து பிரைமரி மெமரின்னு சொல்கிறோம்ல, அந்த பிரைமரி மெமரி மெயின் மெமரி. DRAMன்றது. SRAMன்றது வந்து கேட்ச் மெமரி. நோட் பண்ணிச்சுங்க. SRAMனா கேட்ச் மெமரி, ஸ்டாட்டிக் ரேம்னா கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரினா என்னது, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மொத்தம் 4 மெமரி இருக்கு. ரெஜிஸ்டர் மெமரி, கேட்ச் மெமரி, மெயின் மெமரி, அப்புறம் செகண்டரி மெமரி. SRAMன்றது வந்து கேட்ச் மெமரியில் யூஸ் ஆகுது. அதாவது ரேமையே 2ஆ பிரிக்கிறோம், DRAM, SRAMன்ட்டு. DRAMனா நார்மலா அதுதான் ரேம். ஓகேங்களா? SRAMனா அது வந்து கேட்ச். ஏன்னா அது வந்து SRAMை கேட்சா யூஸ் பண்றாங்க. SRAM வந்து எப்பவுமே ஃபாஸ்டா இருக்கும் DRAMை விட. எப்பவுமே பிரைமரி மெமரியை விட கேட்ச் மெமரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இங்க பாருங்க, இதுல SRAMல என்ன யூஸ் பண்றாங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. கொஸ்டின்ல கேட்கறாங்க. டிரான்சிஸ்டர் கண்டிப்பா கேட்பாங்க. டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. DRAMல கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. என்ன டெக்னாலஜி, SRAMனா ஸ்டாட்டிக் ரேம். மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்கு, ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேம்ல என்ன சார் யூஸ் பண்றாங்க டெக்னாலஜினா டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. DRAMல கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல பார்த்தா ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க. என்ன ரெஃப்ரெஷ்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை,
இப்போ பவர் போகுது, பவர் கண்டினியூஸாக போனால் தான் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். பவர் இல்லைன்னா டேட்டா ஸ்டோர் ஆகும். அப்போ பவர் கண்டினியூஸாக போகிறதுக்கு தான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கீப் த சார்ஜ், கான்ஸ்டன்ட்லி கீப் த சார்ஜ். அப்போ வந்து சார்ஜ் வந்து ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த எஸ்ரேமில் என்னன்னா அந்த மாதிரி சார்ஜ் வந்து கண்டினியூஸாக போகாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ வந்து லைக் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்போம். ரெஃப்ரெஷ்னா என்னன்னா ஜஸ்ட் ஸ்பார்க் மாதிரி பவர் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்போம். பவர் கொடுக்கும்போது அதில் டேட்டா இருக்கும். பவர் இல்லைன்னா டேட்டா எரேஸ் ஆகிடும். அப்போ ரெஃப்ரெஷ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டேட்டாஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ்னா நம்ம எஃப்ஐ கொடுத்து கம்ப்யூட்டர் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், அந்த ரெஃப்ரெஷ் கிடையாது. இது வந்து பவர் வந்து அப்பப்போ கொடுக்கறது. பவர் வந்து லைட்டாக கொடுத்து கொடுத்து இது பண்ணுறது. ஸோ பவர் வந்து எப்படின்னா இந்த இடத்துல வந்து தெர் இஸ் நோ நீட் ரெஃப்ரெஷ் ஆஸ் லாங் த பவர் இஸ் அப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல பாருங்க, டிராம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். ரெஃப்ரெஷ் பண்ணணும். டிராம்ல ரெஃப்ரெஷ் பண்ணணும். கான்ஸ்ட்லி கீப் த சார்ஜ். சார்ஜ் ஆகுது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா எஸ்ராம்ல நீங்க ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்ல. நோ நீட் டு ரெஃப்ரெஷ். ரெஃப்ரெஷ்னா என்ன? பவரை கீப் ஆன் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கிறது தான் ரெஃப்ரெஷ். பவரை நீங்க கீப் ஆன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கான்ஸ்டன்ட் சார்ஜ்னு சொல்லுவோம். நம்ம பவர் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு கொடுக்குறோம்னா அது ரெஃப்ரெஷ்னு வச்சுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக. அப்ப எஸ்ராம்ல என்ன சொல்றாங்கன்னா ரெஃப்ரெஷ்ஷே தேவையில்லைன்றாங்க. எப்பன்னா பவர் வந்து இருந்துட்டே இருந்துக்கும் அப்படின்றாங்க. ஆனா கெப்பாசிட்டருக்கு வந்து பவர் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கெப்பாசிட்டரோட நேச்சர் என்னன்னா பவர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து லோ அக்சஸிங் ஸ்பீட். ஆனா இது வந்து ஹை அக்சஸிங் ஸ்பீட். நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா எஸ்ராம் வந்து ஸ்பீடு கம்மியா இருக்கும். த லோ அக்சஸிங் ஸ்பீட். ஸோ இது வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா ஆக்சஸ் வந்து சீக்கிரமா பண்ணிடலாம். அதனால ஃபாஸ்டரா இருக்கும். லோ அக்சஸிங் ஸ்பீட்னா என்னன்னா இதை போய் ஆக்சஸ் பண்றதுக்கான நேரம் குறைவா இருக்கும். லோ அக்சஸிங் ஸ்பீட். இதை ஆக்சஸ் பண்றதுக்கான நேரம் குறைவா இருக்கும். அப்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்றதுக்கான நேரம் வந்து அதிகமா இருக்கும். அதனால ஸ்லோவா இருக்கும். இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? ஹை ஆக்சஸிங் ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா நம்ம ஆக்சஸ் பண்ற ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால ஸ்லோவா இருக்கும். ஆக்சஸிங்னா போயிட்டு அந்த டேட்டாவை எடுக்கிறது. அதுக்கான நேரம் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கும். அதனால இது ஸ்லோவா இருக்கும். இது வந்து லோ அக்சஸிங் ஸ்பீடு. நம்ம போய் அக்சஸ் பண்ணது ரொம்ப ஸ்பீடா அக்சஸ் பண்ணிடுவோம். அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். நீங்க இந்த அளவுக்குலாம் போட்டு குழப்பிக்காம இருக்கணும்னா, எஸ்ரேம்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஏன்னா அது கேட்ச்ல யூஸ் பண்றோம். டிராம்னா ஸ்பீடு கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து ஹை ஸ்பீடு. இது ஹை ஸ்பீடு. இது வந்து லோ ஸ்பீடு. ஏன்னா நம்ம இதுல மீனிங் கொஞ்சம் மாறிச்சுனாலும் முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்க பாருங்க லோ அக்சஸிங் ஸ்பீட்னா அப்ப இது ஸ்பீடு கம்மியா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அதனால தான் அந்த பாயிண்ட் சொல்லும்போது லோ அக்சஸ் ஸ்பீட்னா ஸ்பீடு கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. லோ அக்சஸிங் ஸ்பீட்னா அதை ஆக்சஸ் பண்றதுக்கான நேரம் அதிகமா எடுத்துக்குது. அப்போ வந்து ஸ்பீடு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எஸ்ராம் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஆக்சஸ் பண்ற நேரம் வந்து குறைவா இருக்குது. அதனால ஸ்பீடு அதிகமா இருக்கு. ஹை ஆக்சஸிங் ஸ்பீட்னா ஆக்சஸ் பண்ற நேரம் அதிகமா இருக்கு. அதனால என்ன ஆகுது? ஸ்பீடு அதிகமாகுது. சரி, ஸ்பீடு கம்மியாகுது. ரைட்டுங்களா? ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் ரோம். ரோம்னா என்ன அப்படின்னு பாருங்க. வாட் இஸ் ரோம்? ரோம்ன்றது வந்து ரீட் ஒன்லி மெமரி. ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து ஒரு நான் வாலடைல் மெமரி. வாலடைல் மெமரினா என்னது? மாறிட்டே இருக்கக்கூடும். நான் வாலடைல்னா மாறாதது. இது வந்து மாறவே மாறாது. இதனுடைய இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு பிரைமரி மெமரி தான். ரோம்ன்றது வந்து ஒரு பிரைமரி மெமரி. அது வந்து ரீட் ஒன்லி மெமரி. டேட்டா வந்து ஒன்லி ரீட் தான் பண்ண முடியும். இதுல நீங்க ரைட்லாம் பண்ண முடியாது. இது வந்து பெர்மனன்ட் மெமரி. இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இது வந்து பெர்மனன்ட் மெமரி. அப்போ ரேம் அப்படின்றதுல நம்மளுக்கு 2 டைப் இருக்கு. எஸ்ராம், டிராம்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம். ரேம்ன்றது வந்து வாலடைல் மெமரி. வாலடைல்னா மாறக்கூடியது. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரண்ட்டா என்னென்ன டேட்டாவோ அத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடு அதிகமா இருக்கும். ரைட்டுங்களா? இப்ப ரோம் அப்படின்னா என்னது? ரீட் ஒன்லி மெமரி. ரோம்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து நான் வாலடைல் மெமரி. வாலடைலுக்கு ஆப்போசிட் நான் வாலடைல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல ஒரு டேட்டா போட்டுட்டோம்னா, இது சேஞ்சே ஆகாது. நான் வாலடைல்னா சேஞ்சே ஆகாது. அதே மாரி இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ரைட் பண்ண முடியாது. அது நான் மீனிங் என்ன சொல்றேன்? ரீட், ரைட்னா என்னன்னு சொல்றேன். இது வந்து பிரைமரி மெமரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து பெர்மனன்ட் மெமரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பிரைமரி மெமரி, பெர்மனன்ட் மெமரி. இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரோம் இருக்குன்னா, எம்-ரோம், மாஸ்க் ரோம், பி-ரோம், புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இ-பி-ரோம், எரேசபிள் புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இ-இ-பி-ரோம், எலக்ட்ரிக்கலி எரேசபிள் புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. மொத்த டீட்டெயிலும் இதுல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நெறைய குடுத்துருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு போனாலுமே, எந்த மாரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதுதான் என்னுடைய எய்ம். ஏன்னா, நான் வந்து சும்மா ஒரு கொஸ்டின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது ரொம்ப ஈஸி எனக்கு. பட் கன்டென்ட் நீங்க படிச்சா தான், எந்த மாரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். என்னோட எய்ம் என்னன்னா,
உங்களுக்கு வந்து 10 மதிப்பெண்கள் முழுமையா இந்த ஐசிடில வாங்கணும். அதுக்கான ஒரு முயற்சியா தான் இந்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்காக தான் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ டைப்ஸ் ஆஃப் ரோம்ல என்ன இருக்கு? எம்ரோம், பிரோம், இபிரோம், இஇபி ரோம். எம்ரோம்னா மாஸ்க் ரோம் இல்ல மாஸ்கபிள் ரோம் சொல்லலாம். பிரோம்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இபி ரோம்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இஇபி ரோம்னா ஈனா எலக்ட்ரிக்கலி எரேசபிள். இதுக்கு என்ன மீனிங் நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றா. எம்ரோம் மாஸ்க் ரோம். மாஸ்க் ரோம்னா என்ன அப்படின்னா, இது வந்து நார்மல் ரோம் தாங்க. நார்மல் ரோம் தான் மாஸ்க் ரோம் சொல்லுவோம். இது வந்து ஒரு ரோம் தான். நார்மலா இருக்குல்லையா அந்த ரோம் தான். இதுக்கு இன்னொரு நேம் தான் மாஸ்க் ரோம் சொல்லலாம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, cannot be changed ஆர் ரீப்ரோக்ராம். ஒரு வாட்டி இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இதை ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது. அது வந்து ஃபிக்ஸடா இருக்கும். ரைட்டுங்களா? பிரோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாலட்டைல். இதுவும் நான் வாலட்டைல் தான். பட் கேன் பி ப்ரோக்ராம் ஒன்ஸ் ஆஃப்டர் த மேனுஃபேக்சர். நல்லா கவனிச்சிங்க. ரேமுக்கும் ரோமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரேம் அப்படின்றது வந்து வாலட்டைல் மெமரி. அது வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் வந்து அடுத்த டீச்சர் வராங்க. அவங்க வந்து வேற கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த போர்டை எரேஸ் பண்ணிட்டு வேற கண்டென்ட் எழுதுவாங்க. அந்த போர்டு தான் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அதுக்கு இன்னொரு டீச்சர் வராங்க, அதை அழிச்சிட்டு அவங்க ஒரு கண்டென்ட் எழுதுவாங்க. அப்படியே அழிச்சு அழிச்சு எழுதிட்டே இருக்கலாம். ஆனா ரோம் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷனை நான் பெயிண்ட்ல அந்த அந்த போர்டுக்கு மேலே நான் எழுதி வச்சிருக்கேன். கீப் சைலன்ஸ், ஓகே, கீப் சைலன்ஸ்னு எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் கோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அந்த கோட்ஸ் எல்லாம் வந்து அழியவே அழியாது. அது வந்து பெயிண்டிங் பண்ணப்போ நான் எழுதுனது அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ரோம். ரோம்ன்றது வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணும்போது சில ப்ரோக்ராமை அந்த ரோம்குள்ள போயிட்டு போட்டு வச்சிருவேன். அது வந்து அப்படியே அழியாம இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அது பேர் தான் ரோம். ரோம்ன்றது நான் வாலட்டைல் மெமரி. ரேம்ன்றது வந்து வாலட்டைல் மெமரி. ஓகே, ரெண்டுமே பிரைமரி மெமரி தான். ரோம் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிய வைக்கிறேன். இப்போ நீங்க வந்து கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆன் பண்றீங்க. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா பூட்டிங் ஆகும். பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அந்த பூட் ஆயிட்டு அந்த நீங்க பாத்தீங்கன்னா சில அந்த பிளாக்ல சில ஒயிட் லைன்ஸ்லாம் வரும். அந்த லைன்ஸ்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னா ரோம்ல இருந்து வரும். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டா நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். கம்ப்யூட்டர் ஆன் ஆன உடனே சில இன்ஃபர்மேஷன் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பூட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த அந்த லெட்டர்ஸ்லாம் ரோம்ல இருந்து தான் வரும். அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸ்டார்ட் அப் ரொட்டீன். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகணும் போது எந்த மெமரி வேலை செய்யணும்னா ஒரு ரோம் தான் வேலை செய்யும். கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணோடனே இது முக்கியமான கொஸ்டின். நீங்க வரக்கூடிய டிஎன் செட் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இது அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின். ப்ரோக்ராம் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே எந்த மெமரி வேலை செய்யணும்னா ரோம் அப்படின்ற ஒரு மெமரி வேலை செய்யும். நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ எம்ரோம்ன்றது வந்து நார்மலாக ஒரு ரோம் அதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சம் டேட்டாவை அதுக்குள்ளே வச்சிருவோம். அதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. பிரோம்னா என்னன்னா ப்ரோக்ராமபிள் ரோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேனுஃபேக்சர் பண்ணும்போது வச்சிருப்பாங்க. பட் என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு வாட்டி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி தான் பண்ணணும். இபி ரோம்னா இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம். அப்படின்னா என்ன சொல்றாங்க, ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், அழிச்சு அழிச்சு நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். யூவி லைட் இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. யூவி லைட் யூஸ் பண்ணி அல்ட்ரா வயலட் லைட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அதை எரேஸ் பண்ணிட்டு ரீப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனா எலக்ட்ரிசிட்டி இதில் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம் அப்படின்னு சொல்றோம். எரேசபிள்னா என்ன அர்த்தம்? ப்ரோக்ராம் பண்ணதை எரேஸ் பண்ணிட்டு திரும்ப நீங்க எழுதிக்கலாம். ஆனா அது வந்து யூவி லைட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி பண்ண முடியாது. எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி பண்ணணும்னா அதுதான் இஇபி ரோம். எலக்ட்ரிக்கலி எரேசபிள். இங்க பாருங்க வெறும் எரேசபிள் இருக்கு. எப்படி எரேசபிள்? யூவி லைட் வச்சு. இங்க வந்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள். அதனால தான் இஇபி ரோம் சொல்றோம். இது வந்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள் கேன் பி ரீப்ரோக்ராம் இன் சர்க்கியூட் யூஸ் டு ஃப்ரீக்வெண்ட் அப்லோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பயாஸ் ஷிஃப்ட்ல யூஸ் பண்ணணும். நம்ம சொன்னால பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த டைப்ஸ் மட்டும் பார்த்தீங்க. ஏன்னா எக்ஸ்பான்ஷன்ல உங்களுக்கு அப்ரிவேஷன்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம். பிரோம்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இபி ரோம்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இஇபி ரோம்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. உங்களுக்கு ஓரளவுக்கு இது கிளியரா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. எம் ரோம்ன்றது வந்து ஒரு நார்மல் ரோம் தாங்க. பி ரோம்னா ப்ரோக்ராமபிள்ங்க. அதாவது ஒரு வாட்டி நீங்க அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், ஒரே வாட்டி மட்டும். இபி ரோம்னா எரேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா யூவி லைட்டை வச்சு தான் பண்ண முடியும். இபி ரோம்னா எலக்ட்ரிக்கலை வச்சும் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ ரேமுக்கும் ரோமுக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ரெண்டும் நீங்க படிச்சிட்டீங்க. இது மட்டும் படிச்சிட்டீங்கனாலுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க அட்டன் பண்ணலாம். இவ்வளோ நேரம் கொடுத்தலாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து பாருங்க, ரோம் வந்து பர்மனண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பர்மனண்டா ஸ்டோர் பண்ணிக்கும். ஏன்னா அது மேனுஃபேக்சர் பண்ணும்போதே நம்ம ஸ்டோர் பண்ணிடும். ரேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பப்போ போர்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அழிச்சு எழுதுற மாதிரி ஸ்டோர் த டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் டெம்பரரி
அந்த கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த டைமில் என்ன போர்டில் எழுதுறாங்களோ அது வரைக்கும் இருக்கும். அடுத்த கிளாஸ் வந்து அதை அழிச்சிட்டு இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் டைப் பண்ணிட்டே இருக்கீங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணல அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும். அடுத்து நீங்கள் இன்னொரு பவர் பாயிண்ட் எடுத்து ஏதோ பிபிடி போகிறீங்க, அதுவும் சேவ் பண்ணலன்னா அதுவும் க்ளோஸ் ஆகிடும். அடுத்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ரௌஸ் பண்ணுறீங்க, அதுவும் நீங்கள் வந்து அது அது எல்லாமே வந்து டெம்பரரியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது ரேமில் இருக்கும். க்ளோஸ் பண்ணால் அதுவும் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க் போகும், அது ரேமில் இருக்காது, ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ ரீட் ஒன்லி மெமரி எது? ரோம். cannot be changed or erased. இது பாருங்க, ரீட் அண்ட் ரைட் டேட்டா சேஞ்சஸ் லாஸ்ட் when பவர் ஆஃப். பவர் ஆஃப் ஆனால் என்ன ஆகிடும்? லாஸ்ட் என்ன ஆகும்? அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் சேஞ்ச் ஆகிடும். இது வந்து நான் ஒலட்டைல். நான் ஒலட்டைல் என்னது? மாறாதது. ஒலட்டைல்னா மாறக்கூடியது. அப்போ ரீடைன் டேட்டா வித்தவுட் பவர். பவர் இல்லைனாலும் டேட்டா அப்படியே தான் இருக்கும். இதில் ரோமில் ரோம் வந்து மாறாதது. கரண்ட் இல்லைனாலும் இருந்தாலும் டேட்டா அப்படியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து லாஸ் ஆகிடும் எப்போனா பவர் வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா. பவர் இல்லாமல் போயிடுச்சுன்னா டேட்டாவில் இருக்க டேட்டாலாம் ஆஃப் ஆகிடும், எல்லாமே எரேஸ் ஆகிடும். இது வந்து ஸ்லோவராக இருக்கும். ரேமோட இது ஸ்லோ, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், குயிக்காக ரிட்ரைவல் பண்ணலாம். இது வந்து ஃபிக்ஸட் கண்டென்ட். கண்டென்ட் வந்து மாறாது. இதுதான் நீங்கள் அடிக்கடி பாருங்கள், இதே வார்த்தை தான், ஃபிக்ஸட் கண்டென்ட்டு கேனாட் பி மாடிஃபைடு. இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரிட்டன் ரீடு பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். இது எக்ஸாம்பிள் பயாஸு. இது வந்து டெம்பரரியாக நம்ம ரன்னிங் ப்ரோக்ராம்ஸு, ஓப்பன் ஃபைல்ஸ், இது எல்லாமே ரேம்னு சொல்லலாம். அப்போ ரேம்னா உங்களுக்கு இனிமே இந்த இந்த ஒரு 10-15 நிமிஷத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, ரேம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒலட்டைல் மெமரி. அது வந்து ஒரு டெம்பரரி மெமரி. அது வந்து பவர் ஆஃப் ஆனால் டேட்டாலாம் எரேஸ் ஆகிடும். கரண்ட்டாக நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது மட்டும் தான் அதில் இருக்கும். ரோம் அப்படின்றது வந்து பர்மனன்ட் மெமரி. அது வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. அது வந்து டேட்டா வந்து ரீட்டைன் பண்ணிக்கும் பவர் ஆஃப் ஆனாலும். அது வந்து ஸ்லோவாக இருக்கும் ரேம் கூட கம்பேர் பண்ணும்போது. அது வந்து சிஸ்டம் பூட் ஆகும். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் மெமரி இஸ் நான் volatile அண்ட் persistent in nature and it is not directly accessed by the computer processor. இது பாருங்க, இது செகண்டரி மெமரின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் volatile. நான் volatile என்ன சொன்னேன்? volatile மாறக்கூடியது. நான் volatile மாறாதது. persistent நேச்சர்னா பர்மனண்டா இருக்கக்கூடியது செகண்டரி மெமரி. அதில் வந்து ஃபிக்ஸட் இருக்கு, ரிமூவபிள் இருக்கு. செகண்டரி மெமரியில ஃபிக்ஸட் மெமரி இருக்கு, ரிமூவபிள் மெமரி. ஃபிக்ஸட்னா என்னது? ஹார்ட் டிஸ்க். நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். சிடி டிவிடிலாம் ஃபிக்ஸடா இருக்கும். ஆனால் பென்ட்ரைவ் நம்ம போடுவோம், எடுத்துக்குவோம். ப்ளூரே அப்படின்றது வந்து அதுவும் ஒரு டிவிடி மாதிரி, அது ஒரு டிஸ்க். அது நம்ம போடும், எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபிக்ஸட்னா என்ன அர்த்தம்? ஹார்ட் டிஸ்க் நம்ம கம்ப்யூட்டரில் வரதுக்கு அதுக்குள்ளேயே தான் இருக்கும், அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண மாட்டோம். சிடி டிவிடி டிரைவ் இருக்கு இல்லையா, அந்த டிரைவ் அப்படியே தான் இருக்கும். டிரைவ் தான் இது, சிடி டிவிடி கிடையாது. சிடி டிவிடி டிரைவ். பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போடும், எடுத்துக்கும், ரிமூவ் பண்ணிக்கும். அதனால ரிமூவபிள். ப்ளூரேன்றது வந்து லைக் அதுவுமே சிடி டிவிடி மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இதில் கெப்பாசிட்டி கேட்குறாங்க. சிடினா காம்பாக்ட் டிஸ்க். சிடினா காம்பாக்ட் டிஸ்க். அதோட கெப்பாசிட்டி வந்து 700 MBலேருந்து 800 MB வரைக்கும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸ் ஆடியோவை ஸ்டோர் பண்ணிக்கும், 700 MB வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கும். அதான் 700 MBலேருந்து 800 MB வரைக்கும். டிவிடியோட கெப்பாசிட்டி வந்து 4.7 ஜிபிலேருந்து 9 ஜிபி வரைக்கும் இருக்கும். ரொம்ப முக்கியம். இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2023 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பென்ட்ரைவோட கெப்பாசிட்டி வந்து 2 ஜிபிலேருந்து 2 டெராபைட் வரைக்கும் இருக்கும். 2 ஜிபிலேருந்து பென்ட்ரைவ் ஸ்டார்ட் ஆகி 2 டெராபைட் வரைக்கும் போகுது. அந்த ரேஞ்ச் மட்டும் பார்த்துங்க. ரைட்டுங்களா? இது வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டோர் பண்ணி, இதெல்லாம் பர்மனன்ட் மெமரி. இதெல்லாம் வந்து எரேஸ் ஆகாது, ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா அப்படியே இருக்கும். ரைட்டுங்களா? இது வந்து நம்மளுக்கு டேட்டாவெல்லாம் எரேஸ் ஆகாது, அதனால தான் இதை நான் volatile சொல்கிறோம். ப்ளூரே வந்து பார்த்தீங்கன்னா 25 ஜிபிலேருந்து 50 ஜிபி 100 ஜிபி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ப்ளூரே வந்து ரொம்ப அதிகம். இந்த ஆர்டர் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் எது? சிடி டிவிடி 700, சிடி வந்து 700, டிவிடி வந்து பார்த்தீங்கன்னா 4.7 ஜிபி, பென்ட்ரைவ் வந்து 2 ஜிபிலேருந்து 2 டெராபைட் வரைக்கும். இது பாருங்க 25 ஜிபிலேருந்து 50 ஜிபிலேருந்து 100 ஜிபி வரைக்கும் இருக்கு. அப்போ பென்ட்ரைவுக்கு அப்புறம் பென்ட்ரைவும் பெருசு தான், ப்ளூரேவும் பெருசு தான். ரைட்டுங்களா? ஹார்ட் டிஸ்க் அதை விட பெருசு, 500 ஜிபிலேருந்து 18 டெராபைட் வரைக்கும் இருக்கு. ரைட்டுங்களா? இது வந்து மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜில் 2 இருக்குங்க, மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக்னா ஹார்ட் டிஸ்க்லாம் மேக்னெட்டிக்ங்க, ஆப்டிக்கல்னா சிடி டிவிடி. ஆப்டிக்கல் வந்து சிடி டிவிடி, இதெல்லாம் ஆப்டிக்கலில் வந்துடும். எஸ்எஸ்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு அடுத்தது. இப்போதைக்கு நீங்கள் லேட்டஸ்ட்டாக வந்த டெக்னாலஜி எஸ்எஸ்டி, சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ கொஸ்டினில் ரீசெண்டாக கேட்குறாங்க. இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 180 ஜிபிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 டெராபைட் வரைக்கும் இருக்குது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை விட இந்த ஹார்ட் டிஸ்கை விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் மூவிங் பார்ட்ஸ் இருக்காது, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்.
இங்கே கொடுத்துருக்க பாருங்க. எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், வரக்கூடிய எக்ஸாமில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்லோவராக இருக்கும். இது வந்து எக்ஸ்பென்சிவ், மோர் எக்ஸ்பென்சிவ். ஆனால் இது வந்து சீப், காசு அதிகம். எஸ்எஸ்டி அதிகம், இது காசு கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல்னா ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. இது வந்து மூவிங் பார்ட்ஸ், அதாவது அதில் சவுண்டு கேட்கும். அதே மாதிரி ஃப்ரிஜைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்ட் ஆகாது. இது வந்து அடாப்ட் ஆகும். அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப நாளைக்கு வரும், லாங் லாஸ்டிங் வரும். இது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரிஜைல்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகக்கூடியது. அது வந்து அடாப்ட் ஆகக்கூடியது, அடாப்ட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ஆப்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, மூவி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதுக்கு ஹார்ட் டிஸ்க் நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? அப்போ எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் டிஸ்க் என்னென்னு டிஃப்ரென்ஸ்னா, எஸ்எஸ்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது கொஸ்டினில் கேட்பாங்க. ஹார்ட் டிஸ்க் ஸ்லோவாக இருக்கும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இது வந்து சீப்பர். இது வந்து நான் மெக்கானிக்கல்னா இது மூவ் ஆகக்கூடிய பார்ட் இதில் எதுவும் இருக்காது. ஆனால் ஹார்ட் டிஸ்க் நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணீங்கன்னா சவுண்டு கேட்கும். இந்த உள்ளுக்குள்ள நம்மளுக்கு என்னன்னா அது வந்து ஒரு மூவிங் டிவைஸ் ஒன்று உள்ளே இருக்கும். அது என்ன பண்ணால் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனால் தான் டேட்டா போய் ஸ்டோர் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ அதனால என்ன ஆகும்னா இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா அது ரொட்டேட்டிங் இல்லாதனால ரொம்ப நாளைக்கு இது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் இந்த மாதிரி முக்கியமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா மூவி, ஃபோட்டோ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, இதாங்க மெமரிலாம் ஒரு ஓவர் இது. பிரைமரி மெமரி பார்த்தோம், செகண்டரி மெமரி பார்த்தோம். பிரைமரி மெமரியில் ரேம், ரோம் பார்த்தோம். ரேமில் என்ன இருக்குது? எஸ்ரேம், டிரேம் பார்த்தோம். எஸ்ரேம்னா ஸ்டாட்டிக் ரேம், டிரேம்னா டைனமிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் ரேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். சிடி அப்படின்றது காம்பாக்ட் டிஸ்க், டிவிடின்றது வந்து டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க்கு, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாம் செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரியில் பர்மனெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. செகண்டரி மெமரி தான் பர்மனெண்ட் மெமரி. அது வந்து இதில் ரேம், ரோமில் தான் உங்களுக்கு அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ரேம்ன்றது வந்து ஒரு ஒலட்டைல் மெமரி, ரோம்ன்றது வந்து நான் ஒலட்டைல் மெமரி. ரேம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது, ரோமை கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஸ்டின் சால்விங். இப்போ இதாங்க கான்செப்ட். இவ்வளோ நேரம் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணணும், இதை வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம், கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் ரெடினா கமாண்ட்லாம் ரெடின்னு போடுங்க. ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ். இதெல்லாம் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ். இன்க்ரீசிங் ஆர்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த 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 கீ பாயிண்ட் போய் பாருங்க. நான் இதில் கொடுத்துருக்கேன். சிடி வந்து 700 MB, டிவிடி வந்து 4.7 ஜிபிலேருந்து 9 ஜிபி, பென்ட்ரைவ் வந்து 2 ஜிபிலேருந்து 2 டெராபைட்டு. இது கெப்பாசிட்டி 25 ஜிபி இருக்குது, 50 ஜிபி இருக்குது, டியூவல் லேயர் 100 ஜிபி வரைக்கும் இருக்குது. இது வந்து 500 ஜிபிலேருந்து 18 டெராபைட்டு. இது வந்து 128 ஜிபிலேருந்து 4 டெராபைட் வரைக்கும் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியை விட ஹார்ட் டிஸ்க் வந்து பெருசு. நீங்கள் இது ரெண்டுமே ஒரே ஆர்டரில் எழுதலாம். நம்ம கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. இந்த கொஸ்டினில் இது என்ன சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. டிவிடி, சிடி, ப்ளூரே. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சிடி. ஏன்னா இது 700 MB தான். அப்போ இதுதான் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க கேட்டுக்கிறது இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டர்னா என்ன? இது ரொம்ப கம்மி. அடுத்தது என்ன இருக்குது? டிவிடி. ஏன்னா டிவிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், டிவிடி வந்து பார்த்தீங்கன்னா 4.7லேருந்து 9 ஜிபி தான். 4.7லேருந்து 9 ஜிபி தான். மேக்ஸிமமே 9 ஜிபி தான். அதுக்கப்புறம் ப்ளூரே கொடுத்துருக்கான். ப்ளூரே வந்து 100 ஜிபி வரைக்கும் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது தெரிஞ்சிச்சு டிவிடி வந்து செகண்ட். சிடியை விட பெருசு. ஆனால் இது வந்து 9 ஜிபி தான் மேக்ஸிமம் இருக்குது. அப்போ இது ரெண்டாவது. ப்ளூரே வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜிபி வரைக்கும் இருக்குது. அப்போ இது மூணாவது. அப்போ பி ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு, ஏ வந்து செகண்டு, இது வந்து பெருசு தேர்ட். அப்போ பிஏசி எங்கே இருக்குது பாருங்க. பிஏசி ஆப்ஷன், பிஏசி இதான் ஆன்சர். 2 மார்க்குங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் படிக்கத்தால. எது ஃபர்ஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்ட். 2 மார்க்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு போடுங்க. ஏன்னா அப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் தான் என்னை வந்து பூஸ்ட் பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜியை கொடுக்கும். ஏன்னா எனக்கு நிறைய டைம் இல்லாததுனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாக போட்டுட்ருக்கேன். பட் இனி வரும் காலங்களில் ரொம்ப ஸ்பீடாக போடுவோம். ஏன்னா நம்ம வந்து நாங்கள் கிளாஸில் எடுக்கிற வீடியோஸில் எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அசஸ்மெண்ட் ரீசனிங் பாருங்க. இது வந்து ரீசெண்டாக லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் தான். ரேண்டம் அக்சஸ் மெமரி இஸ் அ ஒலட்டைல் மெமரி. கரெக்டாங்க? ஒலட்டைல்னா என்னங்க? மாறக்கூடியது. கண்டிப்பாக ரேண்டம் வந்து போர்டு மாறி, நான் சொன்னேன்ல போர்டு, அந்த போர்டு அழிச்சிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த கிளாஸ்க்கு. அப்போ மாறக்கூடியது. அப்போ கரண்ட்டாக என்ன இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். கரண்ட்லி இன் யூஸ். ஸ்டோர் த டேட்டா ப்ரோக்ராம் கரண்ட்லி இன் யூஸ். கரெக்டுங்க. கரண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுமோ அதுதான் அதில் இருக்கும். கரெக்டாக சொல்லிட்டாங்க. அசஸ்ஷன் கரெக்டாக இருக்குது. இது வந்து ஒலட்டைல் சொல்கிறாங்க. ஸ்டோர் த டேட்டா கரண்ட்லி இன் யூஸ். கரெக்டுங்க. ரீசன் என்ன சொல்கிறாங்க பாரு. ரேம்
ஸ்டோரேஜ் மீடியம் தட் ரீடைன் இட்ஸ் கண்டென்ட் ஈவன் ஆஃப்டர் த சப்ளை எலக்ட்ரிசிட்டி ஹாஸ் பின் டர்ன்ட் ஆஃப். நீங்க இது நீங்க புரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ்ல. ஸ்டோரேஜ் மீடியம் தட் ரீடைனா அந்த டேட்டா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது அப்படியே இருக்கும், கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். எப்பனா ஆஃப்டர் த சப்ளை ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஹாஸ் பின் டர்ன்ட் ஆஃப். கரண்ட் போனா கூட அப்படியே இருக்கும்ன்றாங்க. அப்படியே நம்ம படிச்சோம் கரண்ட் போனா கூட அப்படியேவா இருக்கும்னு சொன்னோம். இங்க பாருங்க, டேட்டா இஸ் லாஸ்ட் வென் பவர் இஸ் டர்ன்ட் ஆஃப். கரண்ட் போயிடுச்சுன்னா டேட்டா லாஸ் ஆயிடும். ரீடைன்னா அப்படியே வச்சுன்னு இருக்குது. லாஸ்னா பவர் போனாலும் டேட்டா வந்து லாஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கலாம்னா, எலக்ட்ரிசிட்டி அந்த ரீடைன்றது லாஸ்ன்னு போட்டால் அது கரெக்ட். லாஸ் இட் கண்டென்ட் ஈவன் த ஆஃப்டர் த சப்ளை ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஹஸ் பின் டர்ன்ட் ஆஃப் கரெக்ட். ஆனால் ரீடைன் சொல்லியிருக்காங்க. டர்ன் ஆஃப் ஆனால் அது என்ன ஆகுது, ரீடைன் ஆகுது, அதுவும் லாஸ் ஆகிடும். அப்போ டர்ன் ஆஃப் ஆனால் டேட்டா வந்து லாஸ் ஆகும், ரீடைன் ஆகாது. அப்போ இது தப்பு. ரேமை பொறுத்த வரைக்கும் கரண்ட் போயிடுச்சுன்னா டேட்டாலாம் லாஸ் ஆகிடும். இவன் என்ன சொன்னா, ரீடைன் சொல்றான். ரீடைன் இட்ஸ் கண்டென்ட். ரீடைன் ஆனது அப்படியே வச்சுன்னு இருக்குன்னு சொல்றாங்க, அது தப்பு. அப்போ ஏ வந்து ட்ரூ, பி வந்து ஃபால்ஸ், அதாவது ஆர் வந்து ஃபால்ஸ். இதுக்கும் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் ரீசெண்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியா எளிமையா ஆன்சர் பண்ணலாம். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன ட்ரிக் கொடுத்துருக்கேன் பாருங்க. என்ன ட்ரிக்? செலக்ட் த நோன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் எலிமினேட் த ராங் ஆப்ஷன். நீங்க நிறைய படிப்பீங்க, ஓகேவா, நிறைய படிப்பீங்க. ஆனா சில இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை விட்டுருவீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது தெரியலையோ அதை ஒரே பண்ணாதீங்க. தெரியாத பத்தி ஒரே பண்ணாதீங்க. உங்க முன்னாடி என்ன இருக்கும், ஏன்னா உங்க முன்னாடி என்ன இருக்கோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு ரேம் தெரியும், ரோம் தெரியும். அந்த ரெண்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதுல எது ஒலட்டைல், எது நான் ஒலட்டைல்? ரேம்னா ஒலட்டைல், ஒலட்டைல்னா மாறக்கூடியது. சிக்கு 1, ஆப்ஷன் சிக்கு வந்து 1 அப்படின்னு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க, இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் சிக்கு வந்து 1, ரேம்னா ஒலட்டைல். சிக்கு 1ன்றது இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். எது பாருங்க, ஆப்ஷன் சிக்கு 1ன்றது ஆப்ஷன் 3 மட்டும் தான். மீதியெல்லாம் நீங்க அடிச்சிடலாம் கண்ணை மூடிட்டு. இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஒன்னே ஒன்று தான் எனக்கு தெரியுது, ரேம்ன்றது ஒலட்டைல். இது தெரிஞ்சா போதுங்க. மீதியெல்லாம் எனக்கு தெரியல. டபிள்யூடபிள்யூன்னு என்னன்னு தெரியல, ஜாவானான்னு தெரியல, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எனக்கு ரேம் தெரிஞ்சா போதும். ரேம்னா ஒலட்டைல். அப்போ ரோம்னா நான் ஒலட்டைல். அப்போ டிக்கு வந்து 2, சிக்கு 1, டிக்கு 2 இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். அப்போ ஏக்கு என்னவா இருக்கும்? டபிள்யூடபிள்யூனா வேர்ல்டு வைடு வெப். நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா, சி, சி பிளஸ் பிளஸ் இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டபிள்யூடபிள்யூனா வேர்ல்டு வைடு வெப். இது காமனாக தெரியும், ரைட்டுங்களா? ஸோ எப்பவுமே தெரிஞ்சது அதுதான். செலக்ட் த நோன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் எலிமினேட் த ராங் ஆப்ஷன். அது தெரிஞ்சுக்கிட்டு ராங் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணீங்கன்னா ரைட் ஆன்சர் தானே கிடைச்சிரும். ஏன்னா நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன் என்னன்னா, நீங்க எப்பவுமே எலிமினேட் பண்ணுங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து குறை கண்டுபிடிச்சதை நம்ம நல்லா பண்ணும். நீங்க எல்லாரும் பாருங்க, நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், எது நல்லா இருக்கோ அதெல்லாம் விட்டுருவோம். எது முதல்ல நம்ம கண்ணுக்கு குறையா தெரியுதோ அதுதான் பெருசா பேசுவோம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம அந்த மாதிரி ஹியூமன் எல்லாருமே அப்படிதான். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. அப்போ நம்மளுக்கு ஈஸியா குறைய கண்டுபிடிக்க தெரியும். அப்போ குறைய முதல்ல கண்டுபிடிச்சிருங்க, அதை எலிமினேட் பண்றீங்க. கண்டிப்பா நல்லது நம்மளுக்கு தானே கிடைச்சிடும். ரைட் ஆன்சர் கண்டிப்பா கிடைச்சிடும். ஸோ இது மெத்தட் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை பத்தி ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேட்கறாங்க. அதே தான் பாருங்க, ரேம் இஸ் நான் ஒலட்டைல். ஒரு சின்ன வார்த்தை தாங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னால அதெல்லாம் கூட படிக்க தேவை. இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரேம் அப்படின்னா அது வந்து ஒலட்டைல். ரேம்னா மாறக்கூடியது. அது வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கிற போர்டு, அதுல எழுதி எழுதி அழிச்சுட்டே இருப்பாங்க. இது கண்டிப்பா இந்த மறக்கவே மாட்டீங்க. ரோம் அப்படின்றது வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு லைக் வந்து கீப் சைலன்ஸ், அந்த மாதிரி ஒரு போர்டில் நம்ம வந்து ஒரு ஸ்கெட்சில் எழுதி வச்சிருக்க ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பெயிண்டிங் மாறாது. அப்போ அது வந்து நான் ஒலட்டைல்னு சொல்லுவோம். அப்போ ரேம்ன்றது நான் ஒலட்டைலா கிடையாது. ரேம்ன்றது ஒலட்டைல். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ரேம் இஸ் நான் ஒலட்டைலா, இது செகண்ட் ஆப்ஷன் வராது. ரேம் இஸ் ஒலட்டைல், கண்டிப்பா இது வரும். ரேம் இஸ் ஒலட்டைல், இது வரும். ரைட். இப்போ பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இது வராது, இது வராது. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வரணும். அப்ப என்ன வரும்? ரேம் இஸ் volatile. The amount of RAM in a computer system cannot affect its performance. இதை நீங்க பேசிக்கா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு மொபைல் வாங்குறீங்க. அந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா 2 GB ரேம் ஒரு மொபைல் இருக்கு, 8 GB ரேம் ஒரு மொபைல் இருக்கு, 16 GB ரேம் ஒரு மொபைல் இருக்கு, 32 GB ரேம் ஒரு மொபைல் இருக்கு. இதுல எந்த மொபைலுங்க ஸ்பீடா இருக்கும்? ரேம் எது அதிகமா இருக்கோ அதுதான் ஸ்பீடா இருக்கும். இப்போ 8 GB ரேமோட 16 GB ரேம் இருக்கிற மொபைல் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஏன்னா ரேம் வந்து ஸ்பீடோட ரிலேட்டட். அதுதான் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்றோம். அப்போ ரேம்ன்றது வந்து ஒலட்டைலு. அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் ரேம்னா எவ்வளோ ரேமோ அது வந்து கம்ப்யூட்டரோட சிஸ்டத்தோடைய பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணும். கெனாட் அஃபெக்ட் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ், தப்பு.
cannot affect its performance. ரேமோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடாகவோ ஸ்லோவாக இருக்கும் சிஸ்டம். அப்போ ரேம் இஸ் volatile memory. இந்த ரேம் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் கேன் அஃபெக்ட் த பர்ஃபார்மன்ஸ் தான் ரைட் ஆன்சர். பர்ஃபார்மன்ஸ்னா என்னங்க? ஸ்பீடுங்க. அப்போ ஸ்பீடு, அது வந்து ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டி, இதுதான் நம்ம பர்ஃபார்மன்ஸ். எலிமினேட் த ராங் ஆப்ஷன், செலக்ட் த ரைட் ஆன்சர். இதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு ட்ரிக். ஓகேங்களா? அப்போ 3 ஆப்ஷன் வராது, லாஸ்ட்டாக இருக்கிற 4வது ஆன்சர் தான் ஆன்சர். ரேம் இஸ் volatile, அமௌண்ட் ஆஃப் ரேம் வந்து அஃபெக்ட் த பர்ஃபார்மன்ஸ். வாட் இஸ் மீன் பை ரேம்? இப்பயே பாருங்க, அதே தான். ரேம்னா என்ன? ஒரே கொஸ்டின் ரேம்ல தான் கேட்டுட்டே இருக்காங்க பாருங்க. மெமரி விச் கேன் ஒன்லி ரீட். ரீட் மட்டும் பண்ணுமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா ரோம் தான் ரீட் ஒன்லி மெமரி. ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேண்டமா ஆக்சஸ் பண்ணும். அது ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். அப்போ இந்த ஆப்ஷன் வராது, எலிமினேட் பண்றது. மெமரி விச் கேன் ஒன்லி பி ரைட் அண்ட் டூ. ஒன்லி ரைட் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. நம்ம ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். மெமரி விச் இஸ் யூஸ்டு ஃபார் பர்மனன்ட் ஸ்டோரேஜ். பர்மனண்டா? கிடையவே கிடையாது, டெம்பரரி. ஏன்னா நம்ம அதுக்கடி பார்த்துருப்போம். டெம்பரரி, நம்ம நிறைய இடத்துல ரேம் வந்து டெம்பரரி தான் படிச்சிருப்போம். நீங்க எங்க வேணாலும் நீங்க போய் பாருங்க. டெம்பரரிலி ஸ்டோர் த டேட்டா ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் டெம்பரரிலி. இந்த இடத்துல ரேம் டெம்பரரி. சில விஷயங்கள் தெரிஞ்சா கூட நீங்க எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிக்கலாம். மெமரி விச் கேன் போத் ரீட் அண்ட் ரைட் தான் கரெக்ட். ரீடும் பண்ணும், ரைட்டும். ஏன்னா எல்லாமே எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ இதான் ஆன்சர். ஓகேங்களா? இதான் மெத்தட். எலிமினேட் பண்ணிட்டே வாங்க, ரைட் ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. With regard computer memory, which following statements are true? Cache is volatile memory. கேட்ச் என்னது? volatile மெமரியா? volatile என்னது? மாறக்கூடியது. கேட்ச் என்னது? மாறுமா? கண்டிப்பா மாறும். ரைட்டா? கேட்ச் என்னது? volatile மெமரி தான். நல்லா கவனிச்சிங்க. இந்த மெமரியில நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த கொஸ்டின் ஆனாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ரெஜிஸ்டருங்க, ரெஜிஸ்டர் மெமரி. அடுத்து இருக்கிறது கேட்ச் மெமரிங்க. மெமரி வந்து ஹைரார்கி தாங்க. அடுத்து கேட்ச் மெமரி. அதுக்கப்புறமா இருக்கிறது ரேமுங்க, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அதுதான் பிரைமரி மெமரின்னு சொல்லுவோம். இது வந்து பிரைமரிங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்குங்க இல்லையா, இது வந்து செகண்டரி மெமரிங்க. இது வந்து ஹார்ட் டிஸ்க்குங்க, ஹார்ட் டிஸ்க். இது வந்து செகண்டரி மெமரி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிபியூ என்ன பண்ணும்? இதுக்குள்ளே சிபியூ வந்து சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். சிபியூனா என்ன பண்ணும்? அதுதான் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணும். அப்போ ரிஜிஸ்டர் சிபியூக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் இருக்கும். இது வந்து வெளியில தான் சிபியூ, இதுதான் இப்படி தான் சிபியூன்னு சொல்லணும். ரெஜிஸ்டர் வந்து சிபியூக்குள்ளே தான் இருக்கும். அப்போ ரெஜிஸ்டர் மெமரிலேருந்து டேட்டா சிபியூ எடுத்துக்கும், எடுத்து ரன் பண்ணிக்கும். சப்போஸ் ரெஜிஸ்டரில் டேட்டா இல்லைன்னா கேட்சில் போய் எடுக்கும், கேட்சில் டேட்டா இல்லைன்னா ரேமில் போய் எடுக்கும், ரேமில் டேட்டா இல்லைன்னா செகண்டரி மெமரியில் போய் எடுக்கும். இதுதான் ஹைரார்கி. இது எதுக்காக இந்த ஹைரார்கி வச்சிருக்காங்கன்னா ஸ்பீடுக்காக தாங்க. இப்போ சிபியூ அப்படின்றது ரொம்ப ஸ்பீடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து மெமரி ஹைரார்கின்னு நான் சொல்கிறேன். மெமரி ஹைரார்கி ஒரு கொஸ்டினுங்க, அது கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. மெமரி ஹைரார்கி அப்படின்றது ஒரு கொஸ்டின், கண்டிப்பாக ரிப்பீட்டட் கொஸ்டின். நம்ம அந்த டாப்பிக்ல இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த கேட்ச் மெமரின்றதும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் ஒரு volatile, இதுவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரேமும் volatile. அப்போ இதுதான் நான் volatile. ரோம் ரீட் ஒன்லி மெமரி, அது நான் volatile. இந்த ஹார்ட் டிஸ்க் இது வந்து நான் volatile. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ கேட்ச் மெமரி வந்து volatile மெமரி. மேக்னெட்டிக் மெமரிஸ் volatile-ஆ? மேக்னெட்டிக்னா ஹார்ட் டிஸ்க் தான், அது நான் volatile. சரி, ஓகே. எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஃபிளாஷ் மெமரின்றது volatile-ஆ? ஃபிளாஷ்னா பென்ட்ரைவ். பென்ட்ரைவ்க்கு இன்னொரு பேர் ஃபிளாஷ் மெமரி. அது volatile-ஆ? அதுவும் நான் volatile. ஏன்னா செகண்டரி மெமரிலாம் நான் volatile, ஹார்ட் டிஸ்க் நான் volatile, சிடி நான் volatile, டிவிடி நான் volatile, பென்ட்ரைவ் நான் volatile, ப்ளூரே நான் volatile. அப்போ volatile-னா எது? கேட்ச் மெமரி volatile, மாறிட்டே இருக்கும். ரேம்ன்றது volatile, மாறிட்டே இருக்கும். அப்போ இது வந்து மேக்னெட்டிக் வந்து மாறாதது, ஃபிளாஷ் மெமரி மாறாது, பென்ட்ரைவ் மாறாது, ஹார்ட் டிஸ்க்கும் மாறாது. அப்போ ஏ அண்ட் டி, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளுங்க. மாறது எது, volatile எது, நான் volatile, இதை கேட்டுட்டே இருக்காங்க. எல்லாம் கொடுத்துருக்கேன். சொல்யூஷன் ஆப்ஷன் 3 நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. அடுத்த டைப் ஆஃப் மெமரி தட் ஹோல்ட் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் அப் ரொட்டீன். எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. மெமரி தட் ஹோல்ட், இதெல்லாம் ரீசெண்டான கொஸ்டின்ஸ். கம்ப்யூட்டர் மெமரி தட் ஹோல்ட் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் அப் ரொட்டீன். கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மெமரி யூஸ் ஆகும்? நான் சொன்னேன் இல்லையா, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எந்த மெமரி யூஸ் ஆகும்? ரோம், ரீட் ஒன்லி மெமரி. ஸ்டார்ட் அப் ரொட்டீன்னாலுமே ரோம் தான். இதுதான் சொன்னால. அடுத்த டாபிக் மெமரி ஹைரார்கி. நம்மளுக்கு 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க. டைப்ஸ் ஆஃப் மெமரி, ரேம், ரோம். அதில் நிறைய இருக்கு. இபி ரோம், எஸ்ரேம், டிரேம். எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணுங்க ஃபியூச்சரில் அப்படின்றதுனால தான் நான் நிறைய டேட்டா கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரேம்னா volatile, ரோம்னா நான் volatile. இது தெரிஞ்சாலுமே நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. இதில் கீ பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். volatile, நான் volatile. அப்போ எது பர்மனெண்ட்டு? ரோம் வந்து பர்மனெண்ட்டு, ரேம் வந்து நாட் பர்மனெண்ட். எது ஸ்பீடு? ரேம் வந்து ஸ்பீடு, ரோம் வந்து நாட் ஸ்பீடு. ரைட்டுங்களா? இப்போ மெமரி வந்து 3 வகையாக சொல்கிறாங்க. காஸ்ட்டை வச்சு சொல்கிறாங்க, ஸ்பீடை வச்சு சொல்கிறாங்க, சைஸை வச்சு சொல்கிறாங்க. இது நீங்கள் எங்கே போயும் எந்த யூடியூப் சேனல்லையும் இது இருக்காது.
ஏன்னா இது வந்து அனுபவத்துல உங்ககிட்ட நான் ஷேர் பண்றது. ஓகேங்களா? நீங்க எந்த சேனல்னாலும் போய் பாருங்க. மெமரி வந்து 3 வகையா ஒரு 3 ஃபேக்டரா சொல்றாங்க. காஸ்ட், ஸ்பீடு, சைஸ். நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். என்டிஏ நெட்ல. யுஜிசி என்டிஏ நெட்ல ரிப்பீட்டட் கொஸ்டின். இப்போ ஒரு மெமரி வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா, அதோட ஸ்பீடு ஹையா இருக்கும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. காஸ்ட்டும், ஸ்பீடும் அக்கா, தங்கச்சி மாரி. காஸ்ட்டும், ஸ்பீடும் அக்கா, தங்கச்சி மாரி. இது ஹையா இருக்குன்னா, இதுவும் ஹையா தான் இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரே மாரி. ஓகேவா? அண்ணன், தம்பி மாரி, அக்கா, தங்கச்சி மாரி வச்சுங்க. ஆனா அவங்க தான் ஒத்துமையா இருக்குது தெரியல. பட் இருந்தாலும் சொல்றேன். அப்ப காஸ்ட் ஹையா இருந்தா ஸ்பீடும் ஹையா தான் இருக்கும். இப்ப காஸ்ட் வந்து லோவா இருக்கு அப்படின்னா, ஸ்பீடும் லோவா தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க காஸ்ட்லியா இருந்த பைக் வாங்குங்க. அதனுடைய ஸ்பீடு அதிகமா இருக்கும். அந்த மாரி தான் மெமரியும். எது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோ, அந்த மெமரியோட ஸ்பீடு அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ஹார்ட்வேர்க்கு காஸ்ட் வந்து அதிகம். ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்க, சைஸ். இப்ப சைஸ் வந்து ஒரு மெமரி அதிகமா இருக்கு. சைஸ் அதிகமா இருக்குன்னா, அந்த ஸ்பீடு கம்மியாயிடும். இது வந்து ஆப்போசிட். இது 2ம் பங்காளிங்க மாரி. சைஸ் அதிகமா அதிகமா ஸ்பீடு கம்மியாகும். ஏன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன இடத்துல போய் ஒரு விஷயத்த தேடுறீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். ஒரு பெரிய இடத்துல போய் தொலைச்சு தேடுறீங்கன்னா கஷ்டம். அந்த மாரி மெமரி வந்து சின்னதா இருக்குன்னா டக்குன்னு ஆக்சஸ் பண்ணிடலாம். பெரிய மெமரின்னா அதுல போய் டேட்டா எடுக்கிறது, போறது ரொம்ப கஷ்டம். ரைட்டுங்களா? ஒரு சின்ன ஒரு டேபிள்ல ஒரு சின்ன டேபிள்ல வைக்கிறீங்க, எடுக்கிறீங்க ஓகே. ஒரு பெரிய பீரோ ரேக் இருக்கு. அதுல நெறைய அறைகள் இருக்கு. எங்க வச்சீங்க எடுக்குனீங்கன்றது கஷ்டம். அந்த மாரி தான் சைஸ் வந்து சின்னதா இருந்தா ஸ்பீடா இருக்கும். சைஸ் வந்து பெருசா இருக்க ஸ்பீடு கம்மியாகும். அப்ப இது 2ம் கான்ட்ரடிக்ஷன். அப்போ ஸ்பீடு வந்து கம்மியாயிடும். சைஸ் அதிகமானா ஸ்பீடு கம்மியாகும். அடுத்து பாருங்க. அடுத்து என்ன சொல்றோம்? வேற என்னத்த சொல்லலாம்? இப்போ இதெல்லாம் தான் கான்ட்ரடிக்ஷன் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரத நல்லா கவனிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ரடிக்ஷன். இப்போ ஒரு மெமரி எடுத்துக்கிறோம். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. கீபோர்டு எத்தன கீபோர்டு இருக்கு? ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு கீபோர்டு தான் இருக்கு. நீங்க எக்ஸ்டர்னல் கீபோர்ட கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மவுஸ் எத்தன மவுஸ் இருக்கும்? ஒரு மவுஸ் தான் இருக்கு. வேணா தேவைன்னா இன்னொரு மவுஸ் நீங்க எக்ஸ்டர்னலா போட்டுக்கலாம். ஒரு சிபியூ எத்தன இருக்கு? ஒரே ஒரு சிபியூ தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மானிட்டர் எத்தன இருக்கு? ஒரே ஒரு மானிட்டர் தான் இருக்கு. இது ஒரு மானிட்டரு, ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸு. ஓகேங்களா? எல்லாமே ஒண்ணு தான் இருக்கு. ஆனா மெமரி மட்டும் ஏன் ஒண்ணே ஒண்ணு இல்லாம 4 மெமரி இருக்கு. 4 டைப் இருக்கு. மெமரி வந்து 4 டைப் இருக்கு. என்னென்ன டைப்பு? ரெஜிஸ்டர் மெமரி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னோம்? கேட்ச் மெமரி. 3வது வந்து பிரைமரி. 4வது செகண்டரி. எதுக்காக 4 டைப் இருக்கணும் மெமரி மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்ஸர் பண்ணீங்கன்னா இந்த டாபிக் ஈஸி. எதுக்காக 4 மெமரி இருக்கணும்னா, முக்கியமா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? மெமரிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து ஸ்பீடா ஆக்சஸ் பண்ணணும். அதே டைம்ல நான் நெறைய ஸ்டோர் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. என் மெமரி எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். அதே மாரி நெறைய ஸ்டோர் பண்ணணும். ஆனா காஸ்ட்டும் கம்மியா இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் 3 விஷயத்த சொல்றேன். என்னுடைய மெமரி வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். ஸ்பீடு ரொம்ப ஹையா இருக்கணும். காஸ்ட் லோவா இருக்கணும். சைஸும் எனக்கு அதிகமா இருக்கணும். இந்த 3ம் ஒரு மெமரியில வைக்க முடியுமான்னா, ஒரு காலம் முடியாது. ஒரு மெமரி இது 3த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? இங்க தான் நம்ம கான்ட்ரடிக்ஷன் சொல்ட்டோம்ல. ஸ்பீடு அதிகமா இருந்தா என்ன சொன்னேன்? ஸ்பீடு அதிகமா இருந்தா காஸ்ட் அதிகமாயிடும். அப்ப ஸ்பீடா இருந்தா காஸ்ட் கம்மியாகாது. காஸ்ட் அதிகமாகும். அடுத்து சைஸ் அதிகமாயிடுச்சுன்னா, ஸ்பீடு கம்மியாயிடும். அப்ப சைஸ் வந்து எனக்கு அதிகமா இருக்கணும். ஸ்பீடும் அதிகமா இருக்கணும்னா, இது 2ம் பண்ண முடியாது. எனக்கு ஸ்பீடு அதிகமா இருக்கணும், சைஸ் அதிகமா இருக்கணும். பண்ண முடியாதுங்க. எனக்கு காஸ்ட் கம்மியா இருக்கணும், ஸ்பீடு அதிகமா இருக்கும். பண்ண முடியாதுங்க. அப்ப ஒரு மெமரில அது சூட்டபிளே கிடையாது. ஒரே மெமரி இது எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாரி 4 மெமரியா கொண்டு வராங்க. அப்போ சைஸ் அதிகமா வேணும், செகண்டரி மெமரி. ஸ்பீடு அதிகமா வேணும், கேட்ச் மெமரி, ரெஜிஸ்டர் மெமரி, பிரைமரி மெமரி. காசு சீப்பா இருக்கணும், செகண்டரி மெமரி. சீப்பா இருக்கும் காசு. ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. மெயின் மெமரியோட. இதுதாங்க மெமரி ஹையரார்கி. ஓகேவா? நான் ரொம்ப குறைவான நேரத்துல நான் இது வந்து 2 மணி நேரம் எடுப்பேன். பட் உங்களுக்கு இது போதுமான அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் போதும். அதனால இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மெமரியில காஸ்ட், ஸ்பீடு, சைஸ் இது 3 விஷயங்கள் இருக்கு. ஸ்பீடு அதிகமானா நம்மளுக்கு காஸ்ட்டும் அதிகமாகும். ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு மெமரி எப்படி இருக்கணும்? ஒரு மெமரினா எப்படி இருக்கணும்ன்றோம்? ஸ்பீடும் அதிகமா இருக்கணும். காஸ்ட்டும் கம்மியா இருக்கணும். சைஸும் அதிகமா இருக்கணும். அப்ப இது 3ம் ஒரே மெமரில சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஃபர்ஸ்ட் வந்து சிபியூ ரெஜிஸ்டர். சிபியூனா ரெஜிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கங்க. சிபியூனா ரெஜிஸ்டர் மெமரி. அடுத்து கேட்ச் மெமரி, மெயின் மெமரி. ஆக்ஸிலரி மெமரினா செகண்டரி மெமரி. இன்னொரு பேர் வந்து செகண்டரி மெமரி. இது வந்து பிரைமரி மெமரி. மெயின் மெமரி, செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க கீழ பாருங்க. இந்த செகண்டரி மெமரி இருக்கு இல்லையா? இதனோட சைஸ் வந்து ரொம்ப லார்ஜா இருக்கும். சைஸ் பாருங்க. மேலேருந்து கீழ வரும்போது, இந்த மெயின் சிபியூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் மெமரி. லாஸ்ட்டா லார்ஜா எது இருக்குன்னா, இந்த டயகிராம் நல்லா பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த டயகிராம் தான் உங்களுக்கு கொஸ்டின். இப்ப மேலேருந்து நான் கீழ வரேன். மேலேருந்து கீழ வரேன் அப்படின்னா சைஸு.
இது ரொம்ப கம்மி, இதோட இது பெருசு, இதோட இது பெருசு, இருக்குது இதுதான் பெருசு, அதான் லார்ஜ் சைஸ். அடுத்து காஸ்ட் பாருங்க, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். காஸ்ட் வந்து ஏன்னா இப்போ எது ரொம்ப சின்னதா இருக்கோ அது காஸ்ட் அதிகமா இருக்கும். காஸ்ட் கீழே இருக்கிறதுக்கு காஸ்ட் லோவா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹையா இருக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னா காஸ்ட் லோவா இருக்கும். ஏன்னா ஸ்பீட் அதிகமாக அதிகமாக மேலே போக போக உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா ஸ்பீடு அதிகமாக அதிகமாக காஸ்ட்டும் அதிகமாகும். ஸ்பீடு பாருங்க, ஸ்பீடு கீழே இருந்து மேலே போக போக காஸ்ட்டும் கீழே இருந்து மேலே போகும். ஏன்னா ஸ்பீடு அதிகமானா காஸ்ட்டும் அதிகமாகும். சரிங்களா? ஸோ இதுதான் மெமரி ஹையரார்கி. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் உங்களை கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப எது ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மெமரினா சிபியு மெமரி, சிபியு ரெஜிஸ்டர் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட். அப்போ ஃபாஸ்ட் இதுதான் இருக்கிறதுலே ஹை ஃபாஸ்ட்னா இதுதான் ஹை காஸ்ட். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அவன ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி இதுதான். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் லீஸ்டா இருக்கும். 3 விஷயத்தை நீங்க ஞாபகம் வரும். அப்போ ஸ்டோரேஜ்ல இது கம்மியா இருக்கும், காஸ்ட்ல அதிகமா இருக்கும், காஸ்ட்டும் அதிகமா இருக்கும். ஸ்பீடாகவும் இருக்கும், காஸ்டாகவும் இருக்கும், ஆனால் ஸ்டோரேஜ் மட்டும் கம்மியா இருக்கும். அடுத்து கேஷ் மெமரி. கேஷ் மெமரி ஃபாஸ்ட், சிபியு ரெஜிஸ்டரை விட இது கம்மி தான். ஆனாலும் மெயின் மெமரியோட இது ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். காஸ்ட் மெயின் மெமரி இது காஸ்ட் அதிகம், காஸ்ட் அதிகம் தான். ஸ்டோரேஜ் மெயின் மெமரி ஸ்டோரேஜ் கம்மியாகும். ஸ்டோரேஜ் வந்து இது கம்மி தான். மெயின் மெமரி கம்பேர் பண்ணும்போது இதனோட ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து மேலே கீழே வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். மற்ற ரெண்டும் ஸ்பீடும் காஸ்ட்டும் ஒன்றுங்க. ஸ்பீடும் காஸ்ட்டும் ஒன்று, ஸ்டோரேஜ் மட்டும் தனி. ஸ்பீடும் காஸ்ட்டும் கீழே வந்து மேலே போகும். அப்போ ஸ்பீடு வந்து இது கம்மியாக இருக்கும், அப்போ காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இது ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அப்போ காஸ்ட் அதிகமாக இருக்கும். இது ஸ்பீடு அதிகமாக இருக்கும், இது காஸ்ட் அதிகமாக இருக்கும். இது ஸ்பீடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரும். இது வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும், ஆனால் அதனால என்ன ஆகும், ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும். இது வந்து ஸ்டோரேஜ் அதோட கொஞ்சம் அதிகம், இதோட இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்டோரேஜ். ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கரண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மெமரிஸ் அந்த பேஸ் ஆஃப் இன்க்ரீசிங் மெமரி ஆக்சஸ் டைம். நல்லா கவனிங்க, இன்க்ரீசிங் மெமரி ஆக்சஸ் டைம். மெமரி ஆக்சஸ் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெமரி ஆக்சஸ் பண்ணுற டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், ஸ்லோவாக இருக்குன்னு அர்த்தம். டக்குன்னு இருக்கு, ஸ்பீடாக ஆக்சஸ் பண்ணுறது ஸ்பீடாக இருக்குன்னா ஹை ஸ்பீடுன்னு அர்த்தம். மெமரி ஆக்சஸிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீசிங் மெமரி ஆக்சஸ் டைம் அப்படின்னா அது லோ டு ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, மெமரி ஆக்சஸ் பண்ணுற டைம் வந்து அதிகமாகுது. அப்படின்னா எது, அப்போ அதனுடைய ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்டரி மெமரி இருக்கிறதுல எது ரெண்டே ஸ்டோரேஜ், பெரிய ஸ்டோரேஜ் இதுதான். ஏன்னா டைம் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம், ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், ஸ்பீடு வந்து லெஸ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் இதுதான். அடுத்தது என்ன வரும், செகண்டரி மெமரிக்கு அப்புறம் அடுத்தது என்ன வரும், நம்ம இந்த ஹைரார்கி ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே இதான் ஃபர்ஸ்ட் கேட்ச் மெமரி. அதுக்கு முன்னாடி வந்து ரெஜிஸ்டர், சிபியூ ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டர் கேட்ச், அப்புறம் மெயின் மெமரி, அப்புறம் செகண்டரி மெமரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. செகண்டரி மெமரி ரொம்ப பெருசாக இருக்கும், ஸ்டோரேஜ் வந்து பெருசு. மெயின் மெமரி அதோட சின்னது, கேட்ச் மெமரி அதோட சின்னது, ரெஜிஸ்டர் மெமரி கம்மி. ஆனால் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹை ஸ்பீடு, மேலே இருக்குல்லையே இதான் ஸ்பீடு. இது வந்து ரொம்ப லெஸ் ஸ்பீடு. ஸ்டோரேஜ் அதிகமாக தான் ஸ்பீடு கம்மியாகும், அவ்வளோதான். அப்போ செகண்டரி மெமரி தான் ஃபர்ஸ்ட், ஏன்னா இது வந்து லோ ஸ்பீடு. ரெண்டாவது யாருப்பா, அதுக்கப்புறம் வந்து மெயின் மெமரி, அதுக்கப்புறம் யார் வரா, அப்புறம் கேட்ச் மெமரி, அப்புறம் ரிஜிஸ்டர் மெமரி. இதுதான் இருக்கிறதுல ஹை ஸ்பீடு. லாஸ்ட்டாக இருக்கிறது ஹை தான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும், சி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் ஏ. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது லேட்டஸ்ட் கொஸ்டின், ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்னன்னா இந்த லிமிடெட் டைமுக்குள்ளே ஒரு வீடியோ முடிக்கணுன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணி கேளுங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கேஷ் மெமரி இஸ் ஃபாஸ்டர் தென் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. கரெக்டா? கேஷ் மெமரி ஃபாஸ்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக ஃபாஸ்ட் தான். ஏன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்றது அது கீழே இருக்குது தான். ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா இது ரேம் தான் மெயின் மெமரி. கேஷ் மெமரி வந்து இதை விட ஸ்பீடாக இருக்கும், மேலே போக போக ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அப்போ கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் க்ளோஸ் டு த ப்ராசஸர் தென் த கேஷ் மெமரி. இது பாருங்க, இது நல்லா யோசிக்கணும். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி க்ளோசர் டு த ப்ராசஸர். ப்ராசஸர்னா சிபியூ. சிபியூக்குள்ள யார் இருக்கா, சிபியூக்குள்ள யார் இருக்கா, ரெஜிஸ்டர் மெமரி தான் இருப்பான். அப்போ யார் ரொம்ப க்ளோஸ், ரெஜிஸ்டர் மெமரி. அதுக்கு அடுத்தது யார் இருப்பா, நான் சொல்லியிருக்கேன் கேட்ச் மெமரி. அதுக்கு அடுத்தது யார் இருப்பா, மெயின் மெமரி. அதுக்கு அடுத்தது யார் இருப்பா, செகண்டரி மெமரி. இதான் ஹைரார்கி. அப்போ ஃபர்ஸ்ட் சிபியூ, இதுதான் ப்ராசஸர். ப்ராசஸர்னா சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதுக்குள்ளே யார் இருப்பான்னா ரெஜிஸ்டர் மெமரி, அவர் தான் உள்ளுக்குள்ளேயே இருப்பார். அதுக்கு அடுத்தது கேட்ச் மெமரி, இதில் இல்லைன்னா கேட்ச், இது இல்லைன்னா மெயின் மெமரி, அதுக்கப்புறம் தான் செகண்டரி மெமரி. அப்போ யார் க்ளோஸாக இருக்கா, கேட்ச் மெமரியா மெயின் மெமரியா அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் க்ளோசர் டு த ப்ராசஸர் தென் கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரியை விட இது க்ளோஸாக இருக்கு யாரு, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம். இதான் மெயின் மெமரி. இது தப்பு, ஏன்னா இவர் தான் இவர் க்ளோஸாக இருக்காரு, இவர் வந்து ரொம்ப லாங்கில் தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா யார் க்ளோஸா இருக்கா அப்படின்னா சிபியூக்கு பக்கத்துல கேட்ச் தான் இருக்கும், கேட்சுக்கு அப்புறம் தான் ரேண்டம், அதுக்கப்புறம் தான் செகண்டரி மெமரி. இந்த ஆர்டர் கண்டிப்பா கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்பாங்க, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க.
நான் உங்களுக்கு வந்து என்னோட அனுபவத்துல ரொம்ப எளிமையா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ரெஜிஸ்டர்ஸ். சிபியூக்குள்ள என்ன இருக்கும்? ரெஜிஸ்டர் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா, ரெஜிஸ்டருக்கு பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, கேட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, ரேம் இருக்கும். ரேம்னா பிரைமரி மெமரி, ரோம் இருக்கும். அப்புறம் செகண்டரி மெமரி, ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அப்போ இவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் க்ளோஸ் டு த ப்ராசஸர். ப்ராசஸர்னா இதுதான் ப்ராசஸர். சிபியூ பேர் தான் ப்ராசஸர். யார் க்ளோஸா இருக்கா? கேட்ச் தான். ஆனா ரேம் வந்து அதுக்கு அடுத்தது தான் இருக்கு. அப்போ இஸ் க்ளோசர் டு த ப்ராசஸர் தென் கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரியோட இது க்ளோஸ் இருக்குன்றாங்க. இது தப்பு. ஸோ இது வந்து ஒர்க் அவுட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன பாருங்க. இது என்ன? ஃபர்ஸ்ட் கேட்ச் மெமரி இஸ் ஃபாஸ்டர் தென் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா கேட்ச் மெமரி ஃபாஸ்டா இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். இந்த ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. இதுவும் வராது. 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தப்பு. போத் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். இல்ல கேட்ச் மெமரி ஃபாஸ்டா இருக்கும் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி விட. ஓகேவா? ஸோ இந்த மெமரி ஹைரார்க்கி நீங்க ஞாபகம் வச்சுங்க. இந்த டயக்ராம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா நீங்க இந்த டாபிக்ல எப்படி கேட்டாலும் 2 மார்க் தாராளமா வாங்குற அளவுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நோட்ஸும் குடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க எப்போனாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இந்த ஒர்க் அவுட் கொஸ்டின் குடுத்துருக்கேன். இத நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுடைய இந்த ஆன்ஸர சாட் பாக்ஸ்ல போடுங்க. எல்லாரும் தயவு செஞ்சு உங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணா தான் நீங்க இந்த டாபிக் எந்த அளவுக்கு கிளியரா இருக்கீங்க. இந்த வீடியோ கேட்டுட்டு இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ ஒர்க் அவுட் பண்ணி ஆன்ஸர போடுங்க. என்ன கேட்டிருக்கேன்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி லிஸ்ட் த கம்ப்யூட்டர் மெமரி ஹையஸ்ட் டு லோயஸ்ட் ஸ்பீட். ஸ்பீட் வந்து ஹையஸ்ட்ல இருந்து லோயஸ்ட். உங்களுக்கே தெரியும். எது ஹையஸ்ட் ஸ்பீடு, எது லோயஸ்ட் ஸ்பீடு. கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஆன்ஸரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ரைட்டுங்களா? பாஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி மெமரி இஸ் ரேம். இது கரெக்டான்னு பாருங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி மெமரி இஸ் பென் டிரைவ். ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். இதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து நம்ம இந்த 2 கொஸ்டினும் உங்க ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல் டாபிக் இருக்கு. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நெட்வொர்க் த்ரெட்ஸ், அப்ரிவேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா டாபிக் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ போட போறேன். அது வந்து உங்களுக்கு 2 மார்க் ஸ்கோர் பண்ணும். இதோட நம்மளுக்கு வந்து ஐசிடி முடியுது. அதே டைம்ல சைடு பை சைடா சில பேர் என்ன சொல்றாங்க, நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்து எங்களுடைய அகாடமில இருந்து நம்ம ஆசிரியர் அகாடமின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸா இந்த கோச்சிங் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்பதான் யூடியூப் வீடியோஸ் போடுறோம். இதில் நம்மளுக்கு நிறைய பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்களோட சக்சஸ் மீட் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்க பாருங்க. ஏன்னா அவங்க எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம அகாடமில இப்போ இப்போ வந்து நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து நடத்தணும். இப்போதான் 1 வீக் முன்னாடி தான் நடத்தணும். ஸோ அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நானே எல்லாத்தையும் எடுத்து போடுறது டைம் ஆகுது. அதனால அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஸோ சைட் பை சைடா டேட்டா இன்டர்பிரேஷன் வீடியோ நீங்க பாருங்க. கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன்ல 10க்கு 10 வாங்குறது உறுதி. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல அப்லோட் டேட்டா இன்டர்பிரேஷன் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எத்தனை பேர் பண்றீங்களோ நான் அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 விஷயங்கள் இருக்கு. நீங்க அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயமா நீங்க 10க்கு 10 வாங்குவீங்க. இதுல உறுதி. நான் 100% சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் நாங்க அதையும் வந்து ஸ்பெஷலா வந்து நம்ம அகாடமில இருந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்க கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. தேங்க் யூ ஸோ மச். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா எல்லா வீடியோவும் போட போறோம். டேட்டா இன்டர்பிரேஷன் முடிஞ்ச உடனே அடுத்தது டீச்சிங் பிளான் பண்ணியிருக்கோம். அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், மேத்தமெட்டிக் ரீசனிங், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு தேரி ஒரு தேரியும் ஒரு ஒர்க் அவுட்டும். இப்போ இப்போ ஐசிடி முடிஞ்சதா அடுத்தது டேட்டா இன்டர்பிரேஷன். அது முடிஞ்ச உடனே நம்ம டீச்சிங் போடுவோம். அது முடிஞ்ச உடனே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக் ரீசனிங் போடுவோம். அது முடிஞ்ச உடனே பீப்பிள் என்விரான்மென்ட். அது முடிஞ்ச உடனே ஹையர் எஜுகேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். நான் இந்த வாட்டி கொஞ்சம் வேகமா அப்லோட் பண்றேன். ஏன்னா எங்க அகாடமில நடக்கிறதையே நான் அப்படியே எடுத்து அப்லோட் பண்றேன். ஸோ நம்மளதுல வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே போயிட்டு இருக்கு. பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிட்டு இருக்கு, மேக்ஸ் போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் காமர்ஸ் போயிட்டு இருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுல இந்தியாவிலே ரொம்ப பெஸ்டா இருக்கிறவங்க தான் எடுக்கிறாங்க. நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க ஃபீஸ் பே பண்ணுங்க. எங்களுக்கு ஃபீஸ் மேட்டர் கிடையாது. ஆசிரியர் கமிட்டியோட நோக்கம் என்னன்னா நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகணும். நெட்டு, செட்டு எல்லாத்துலயுமே. அதுதான் ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தோட தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களுடைய இந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.